இந்த ரெக்கார்டிங்ல தொண்டமானார் ஃபிஃப்த் டேர்ம் 2024 பேப்பர் பார்ட் டூல லாஸ்ட் ரெக்கார்டிங்ல 4 வரைக்குமான பார்ட் டூ டிஸ்கஷன்ல தெளிவான விளக்கம் ஓலே கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். இதுல 5வதுல இருந்து 10வது வரைக்குமான கேள்வியில முழுமையான விளக்கம் இதுல இந்த ரெக்கார்டிங்ல பார்க்கலும். அதாவது 10வது கேள்வி சர்வதேச வர்த்தகம். சர்வதேச வர்த்தகம் வரைக்கும் இந்த பேப்பர்ல வந்திருக்கிற கேள்விகள் தொடர்பான விளக்கம், அது தொடர்பான தெளிவை நீங்க இதுல பார்க்கலாம். 5வது கேள்வியில முதலாவது கேள்வியை பாருங்க. பணவீக்க இடைவெளியையும் பணச்சுருக்க இடைவெளியையும் விளக்க சொல்லிக்கிறாங்க. பணவீக்க இடைவெளி பணச்சுருக்க இடைவெளின்னு சொல்றது மொத்த கேள்வி அதிகரிப்பு குறைவால உருவாகிறது. மொத்த கேள்வி அதிகரிக்குமாக இருந்தால் நிறைத்தொழில் மட்டத்தை விட மொத்த கேள்வி அதிகரிக்குமாக இருந்தால் பணவீக்க இடைவெளி, நிறைத்தொழில் மட்டத்தை விட மொத்த கேள்வி குறையுமாக இருந்தால் பணச்சுருக்க இடைவெளி. இதை நான் உங்களுக்கு கிராஃப்ல கீறி விளக்கப்படுத்துறேன் பாருங்க. இது எஃப் டி, அதாவது நிறைத்த உற்பத்தி மட்டம். இது செலவு மட்டம். இது ஈக்குவல் இ, அதாவது உற்பத்தியும் செலவும் சமனாக காணப்படணும். இதுல இஎஃப் நிறைத்தொழில் மட்டம். இந்த வையும் ஈயும் சமப்படுகின்ற இந்த இடத்துல வைஎஃப் உருவாகுது. இந்த வைஎஃப் தான் நிறைத்தொழில் மட்ட வெளியீட்டை குறிக்குது. ஆனால் மொத்த கேள்வி அதிகரிப்பு காரணமாக இங்க பொருளாதாரத்தில் காணப்படுற பேரின பொருளாதார சமநிலை மட்டம் இ ஒன்னாக உயரும் போது, அதாவது மொத்த கேள்வி அதிகரிப்பு காரணமா உயரும் போது இங்க உருவாகுது பேரின பொருளாதார சமநிலை மட்டம் Y1 என்ற இடத்துல உருவாகுது. ஆனா உண்மையாக இருக்க வேண்டிய இடம் YFங்கிற இடம். சோ இந்த YFல இருந்து கேள்வி அதிகரிப்பால உருவாகின இந்த இடைவெளி பணவீக்க இடைவெளின்னு சொல்லப்படுது. அதாவது பேரின பொருளாதார சில சந்தர்ப்பங்கள்ல நிறைத்தொழில் மட்ட உற்பத்திக்கு தேவையான கேள்வியை விட நிறைத்தொழில் மட்ட உற்பத்திக்கு தேவையான கேள்வி இது. நிறைத்தொழில் மட்ட உற்பத்திக்கு தேவையான கேள்வியை விட கேள்வி அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல உருவாகிற அந்த இடைவெளி பணவீக்க இடைவெளின்னு சொல்லப்படுது. அடுத்தது பணச்சுருக்க இடைவெளி. பணச்சுருக்க இடைவெளின்னு சொல்றது இதுக்கு ஒப்போசிட்டா வரும். அதாவது பொருளாதாரத்துல இது ஈக்குவல் இ கர்வ். பொருளாதாரத்துல சில சந்தர்ப்பத்துல இஎஃப் நிறைத்தொழில் மட்டம் இங்கு காணப்படும் YFல இந்த நிறைத்தொழில் மட்ட அளவை விட மொத்த கேள்வி குறையிற சந்தர்ப்பத்துல அல்லது செலவு குறையிற சந்தர்ப்பத்துல ஈவன் செலவு குறையிற சந்தர்ப்பத்துல பொருளாதார சமநிலை மட்டம் இந்த Y1 இடத்துல அடையுது. ஆகவே இங்கு அடைய வேண்டிய நிறைத்தொழில் மட்டம் குறைவாக அடைகிறதால இந்த இடைவெளி பணச்சுருக்க இடைவெளின்னு சொல்லப்படுது. சில பேர் இந்த இடைவெளின்னு சொல்லி இப்படி எடுப்பாங்க, அப்படி இல்லை. பாஸ் பேப்பர் MCQ நீங்க எடுத்து பாருங்க, நிறைய கேள்வி வந்திக்குது கிராஃபர் ரிலேட்டடா வச்சு. பணவீக்க இடைவெளின்னு சொல்றது YFல வரக்கூடிய கேள்வி அதிகரிப்புல உருவாகிற இடைவெளி. பணச்சுருக்க இடைவெளின்னு சொல்றது YFல உருவாகிற கேள்வி குறைதலால உருவாகிற இடைவெளி, அதாவது செலவு குறைதலால உருவாகிற இடைவெளி பணச்சுருக்க இடைவெளி. 4 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. கிராஃபுக்கு 2 மார்க்ஸ், அந்த கிராஃபை அடங்கிய எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. அப்போ கிராஃப்ல நீங்க அச்சுக்களுக்கு சரியாக பெயர் போடணும். இங்க YD அல்லது இங்க எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் ஈண்டு போட்டுட்டு இதுல நீங்க குறிச்சு காட்டணும் B. ஏல இருந்து B வரைக்குமான அந்த இடைவெளி பணச்சுருக்க இடைவெளின்னு சொல்லப்படுது. 2வது கேள்வியை பாருங்க. ஒரு நாட்டின் மொத்த சேமிப்பின் கூறுகளை குறிப்பிடுக. குறிப்பிடுகன்னு தான் சொல்லிக்கிறாங்க, விளக்க சொல்லல. அப்போ அந்த மொத்த சேமிப்பின் கூறுகள் உங்களுக்கு தெரியும். உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. மொத்த சேமிப்போட கூறுகள் உள்நாட்டு சேமிப்பு உள்ளுக்கு 3 வருது. வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசுத்துறை சேமிப்பு. அதாவது 2 சேமிப்பா பிரியுது. உள்நாட்டு சேமிப்பு, வெளிநாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்புல வீட்டுத்துறை சேமிப்பு, நிறுவனத்துறை சேமிப்பு, அரசு துறை சேமிப்பு. வெளிநாட்டு சேமிப்புல தேறிய வெளிநாட்டு முதல்நிலை வருமானம்,
இரண்டாவது தேறிய வெளிநாட்டு இரண்டாம் நிலை வருமானம். இது வெளிநாட்டு சேமிப்புல வருது. அப்ப 4 மார்க்ஸ். உள்நாட்டு சேமிப்பு எழுதுறதுக்கு 2 மார்க்ஸும் வெளிநாட்டு சேமிப்பு எழுதுறதுக்கு 2 மார்க்ஸும் கொடுத்திக்கிறாங்க. மூணாவது கேள்வியை பாருங்க. இது உங்களுக்கு தெரியும். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றின் தேசிய கணக்குகள் தொடர்பான இதுக்கு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலா கேட்குறாங்க. தேசிய கணக்கீடு எப்படி செய்யறது? தேசிய கணக்கீடு கஷ்டமாயிக்குது. பார்ட் 1க்கு வரையலும். இப்ப நான் பார்ட் 2ல விளக்கப்படுத்துறேன். அதை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்டா இதே கேள்விகள் பார்ட் 1லயும் வந்திக்குது. அப்போ வந்து பார்ட் 1ல வரையிலும் கொஞ்சம் ஃபார்முலாவை திரும்ப திரும்ப எழுதி பிராக்டிஸ் பண்றது மூலமா நீங்க நிறைய பாடமாக்கி எடுத்துக்கொள்ளலாம். பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுன மாதிரி தான் அவங்களுக்கு கேள்விகள் போடுவாங்க. அவ பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மட்ல உற்பத்தி முறையிலான, வருமான முறையிலான, செலவு முறையிலான ஷார்ட்டா நீங்க அதை எழுதி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கருதுகோள் ரீதியான பொருளாதாரம் ஒன்றின் தேசிய கணக்கெடு தொடர்பான தரவுகள் தந்திக்கிறாங்க. தேசிய சேமிப்பு 15,000, தனியார் நுகர்வு செலவீடு 8,000, தேறிய ஏற்றுமதி -5,000, தேறிய வெளிநாட்டு முதல்நிலை வருமானம் 2,000, தேறிய வெளிநாட்டு இரண்டாம் நிலை வருமானம் 4,000, அரச கொள்வனவு 5,000, மூலதன நுகர்வு 1,000. முதலாவது கேள்வியை பாருங்க. தேறிய முதலீடு. தேறிய முதலீடுல சமன்பாடு மொத்த முதலீட்டுல இருந்து மொத்த முதலீட்டுல இருந்து மூலதன நுகர்வை கழிக்கணும். மூலதன நுகர்வை கழிச்சா வர்றது தான் தேறிய முதலீடு. எங்களுக்கு மூலதன நுகர்வு தந்திக்கிறாங்க 1,000. ஆனா மொத்த முதலீடு தெரியாது. மொத்த முதலீடை நாங்க கண்டுபிடிக்கலும் எப்படின்னா மொத்த முதலீடுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சமன்பாட்டை நாங்க யூஸ் பண்ணலும். மொத்த முதலீட்டையும் மொத்த முதலீட்டையும் NX தேறிய ஏற்றுமதியின் கூட்ட வாரது உள்நாட்டு சேமிப்பு. உள்நாட்டு சேமிப்பு. அப்ப இங்க NX தெரியும் எங்களுக்கு. தேறிய ஏற்றுமதி -5,000. -5,000. ஆனா இங்கேயும் எங்களுக்கு உள்நாட்டு சேமிப்பு தெரியாது. ஆனால் உள்நாட்டு சேமிப்பையும் உள்நாட்டு சேமிப்பையும் உள்நாட்டு சேமிப்பையும் தேறிய வெளிநாட்டு முதலாம் தர வருமானம், தேறிய வெளிநாட்டு இரண்டாம் தர வருமானம், முதலாம் நிலை வருமானத்தையும் இரண்டாம் நிலை வருமானத்தையும் கூட்ட வாரது தான் தேசிய சேமிப்பு. தேசிய சேமிப்பு. அப்போ எங்களுக்கு முதலாம் தர வருமானம் தந்திக்கிறாங்க 2,000, இரண்டாம் தர வருமானம் தந்திக்கிறாங்க 4,000. அப்ப 2,000 சக 4,000 தேசிய சேமிப்பும் தந்திக்கிறாங்க எங்களுக்கு 15,000. ஆகவே உள்நாட்டு சேமிப்பை கண்டுபிடிக்கணும். 15,000 6,000 கழிச்சா உள்நாட்டு சேமிப்பு 9,000. அப்போ உள்நாட்டு சேமிப்பு 9,000 இருந்தால் மொத்த முதலீடு எங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? 14,000 மொத்த முதலீடு வரப்போகுது. மொத்த முதலீடு 14,000. அப்போ 14,000 மூலதன நுகர்வை கழிச்சா தேறிய முதலீடு 13,000. இப்ப எங்களுக்கு எது எதோட லிங்க் ஆகுன ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா தான் எங்களுக்கு லேசா என்ன செய்ய முடியும். இல்லாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்ப தேறிய முதலீடு 15,000. தேறிய முதலீடுக்கு மொத்த முதலீட்டுல இருந்து மூலதன நுகர்வு கழிக்கணும். அப்ப எங்களுக்கு மொத்த முதலீடு தெரியாது. மொத்த முதலீடுக்குரிய அடுத்த ஸ்டெப்ஸை கண்டுபிடிச்சி நாங்க என்ன செய்யறோம்? தேறிய முதலீட்டை கண்டுபிடிக்கிறோம். இரண்டாவது கேள்வியை பாருங்க. சந்தை விலை செலவிடத்தக்க மொத்த தேசிய உற்பத்தி. மொத்த தேசிய உற்பத்தின்னு இப்ப வந்து கணக்குல
பகுதியில் பாடத்துல வந்து மொத்த தேசிய உற்பத்தியை சேர்க்கறது இல்ல. ஆகவே சந்தை விலையில செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம்னு தான் அந்த ஃபார்முலாவை எடுக்கிறது. ஆகவே அதை நாங்க பார்ப்போம். சந்தை விலை செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம். அப்ப இதர சமன்பாடு செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானத்திற சமன்பாடு மொத்த தேசிய வருமானத்தோட தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றல், அதாவது தேறிய வெளிநாட்டு இரண்டாம் நிலை மாற்றலை கூற்றுது. தேறிய வெளிநாட்டு நடைமுறை மாற்றல் அல்லது தேறிய வெளிநாட்டு இரண்டாம் நிலை மாற்றலை கூட்டினால் செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானம் வரும். அப்ப எங்களுக்கு இரண்டாம் நிலை மாற்றல் தெரியும் 4000. ஆனா எங்களுக்கு மொத்த தேசிய வருமானம் தெரியாது. அப்ப அந்த மொத்த தேசிய வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட முதலாம் நிலை வருமானத்தை கூட்டும் போது மொத்த தேசிய வருமானம் வரும். அவ மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட சமன்பாடு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். அப்ப சி 8000, ஐ நாங்க கண்டுபிடிச்சோம் 14,000 சொல்லி சிஐ, ஜி தந்திக்கிறாங்க 5000, என்எக்ஸ் தேறி ஏற்றுமதி தந்திக்கிறாங்க -5000 பிளஸ் முதலாம் நிலை வருமானம் தந்திக்கிறாங்க 2000. ஆகவே இது ரெண்டும் இல்லாம போனா 14 மற்றும் 22, 22 ரெண்டும் 24,000 மொத்த தேசிய வருமானம். அந்த மொத்த தேசிய வருமானத்தோட இரண்டாம் நிலை வருமானத்தை கூட்டினால் 28,000 சந்தை விலையில் செலவிடத்தக்க மொத்த தேசிய வருமானமாக இருக்கும். இதை நீங்க எந்த மெத்தட்ல செஞ்சு பார்த்தாலும் சேம் தான் வரப்போகுது. சில பேர் வந்து ஸ்கீமை பார்த்து படிச்சீங்களா என்னன்னு சொல்லி தெரியாது. பட் உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் நீங்க எந்த முறையில போட்டு பார்த்தீங்கன்னாலும் விட சரியா வரும். அஹ் 4வது கேள்வியை பாரு. அரசு துறையற்ற மூடிய பொருளாதாரம் ஒன்றின் தரவுகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. சமநிலை தேசிய வருமான மட்டம் கேட்கிறான். அப்ப இதுக்கு நீங்க எப்படி செய்வீங்க? சமநிலை தேசிய வருமான மட்டம் y ஈக்குவல் சமநிலை தேசிய வருமான மட்டம்னா y தான். YDல நம்ம ஆன்சர் கொடுக்க கூடாது, yல தான் காணணும். சமநிலை தேற்றிய இல்லை, இது தேசிய. சமநிலை தேசிய வருமான மட்டம் y ஈக்குவல் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் என்எக்ஸ். சி 900 சக 0.6 வைடி, 900 சக 0.6 வைடி, ஐ 200, ஜி 300, என்எக்ஸ் இல்லையே மூடிய பொருளாதாரம்னு சொல்லிக்கிறாங்க, ஸோ என்எக்ஸ் வராது. ஐயும் ஜியும் சேர்த்து நான் இதில் போடுறேன். 300, 200, 500 சமன் 900, 500, 1400. இந்த வைடியை நாங்கள் பிரிச்சு எழுதணும். 0.6 bracket y மைனஸ் டி. ஆகவே y மைனஸ் 100 சமன் 1000. எக்ஸாம்ல இந்த இப்படி ஷோர்ட்டாலாம் போடுறது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் எழுதிட்டு தான் அதுக்கு பிறகு நீங்க டீக்குரிய வெளிவை போடணும். 1400 சக 0.6 வை பிரக்கெட்டை நீக்கினார். சகதர சய 0.6 100ஆல பெருக்கினா 60. 1400ல இருந்து 60 கழிச்சா 1340 சக 0.6 வை. இந்த சக 0.6 வை முன்னுக்கு ஆல்ரெடி ஒரு வை ஈக்குது. ஸோ இந்த சக 0.6 வை இங்கிட்டு வந்து கழிப்பட்டால் 0.6 வை ஒரு வையில இருந்து சக 0.6 வையை கழிச்சால் 0.4 வை
சமன் 1340. ஆகவே வைர பெறுமதிக்கு 1340 நாங்க என்ன செய்வோம், 0.4 பிரிப்போம். நிறைய பேருக்கு இந்த தசம் பிரச்சனைகள் வரும். சோ நீங்க இந்த தசத்தை கால்குலேட்டர் எக்கனாமிக்கு யூஸ் பண்ண இல்லாது இப்ப இந்த தசத்தை இங்கிட்டு கொண்டு வந்தீங்களா இருந்தால் 13,400 தசத்தை இங்கிட்டு கொண்டு வரும்போது மேல ஒரு சைபர் சேர்க்கணும். 13,400 4ஆல பிரிச்சா ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கு 3,350. சில பேர் இப்படி போட்டு சும்மா விடுவீங்க. ரூபாய் உங்களுக்கு என்னத்துல தந்திக்கிறாங்களோ மில்லியன், 3,350 மில்லியன் ரூபாய். 2 மார்க்ஸ். ஃபார்முலாக்கு 1 மார்க்ஸ், ஃபைனல் ஆன்சர் சரியா கொடுக்கறதுக்கு 1 மார்க்ஸ். ரெண்டு ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அரசாங்க செலவீடு 50 மில்லியனால் அதிகரிக்குமாயின் சமநிலை தேசிய வருமான மட்டம் எவ்வளவால் மாற்றமடையும்? அப்போ அரசு செலவு டெல்டா ஜி 50 மில்லியன் அதிகரித்தால் டெல்டா ஒய் எவ்வளவு மாற்றம் அடையும்னு கேட்கிறான். இப்ப எங்களுக்கு பெருக்கி தெரியணும். அதாவது கேஜி அரசு செலவு பெருக்கி தெரியணும். அரசு செலவு பெருக்கிக்கு சமன்பாடு 1 MPS. எங்களுக்கு இதுல இருக்கிறது MPC. ஆகவே MPCயையும் MPSஐயும் கூட்டினால் 1. ஆகவே 0.4 MPS. 1 0.4ஆல பிரிச்சால் 2.5 kg. பெருக்கி மாற்றங்கள் காண்றதுக்கான சமன்பாடு டெல்டா y சமன் kg தர டெல்டா ஜி. கேஜி 2.5, டெல்டா ஜி 50. ஆகவே 2.5 50ஆல பெருக்கினால் 125. அப்ப இவங்க கேட்டுக்கிற கேள்வி சமநிலை தேசிய வருமான மட்டம் எவ்வளவால் மாற்றமடையும்? 125ஆல் அதிகரிக்கும். ஏண்டா டெல்டா ஜி கூடும் போது அங்க வருமானமும் என்ன செய்யும், கூடும். அடுத்த கேள்வி கேட்டுக்கிறாங்க, அரசாங்க செலவு பெருக்கியின் பெருமானம் யாது? அரசாங்க செலவு பெருமானத்துல பெருக்கி 2.5 கேஜி சமன் 1 MPS 0.4 1 0.4 2.5. நாலாவது கேள்வியை பாருங்க. இஎன்ஆ கேள்வி. நாலாவது இஎன்ஆ 4000 மில்லியன் ரூபாய் நிறைத்தொழில் மட்ட வருமானத்தை அடைவதற்கு அரசாங்கம் அரசாங்க செலவு எந்த அளவில் மாற்றம் அடைய வேண்டும்? இப்ப சொல்றாங்க 4000 மில்லியன் ரூபாய் நிறைத்தொழில் மட்டத்தை அடைவதற்கு. அப்போ ஆல்ரெடி நிறைத்தொழில் மட்டம் நாங்க கண்டோம் 3,350 தான் இப்ப வைட பெறுமதி இருக்குது. இப்ப 4000ஆக நிறைத்தொழில் மட்டம் அடையணுமா? அப்ப டெல்டா வை 650. கேட்டுகிற கேள்வி அரசு செலவு எந்த அளவால் மாற்றமடையும்? டெல்டா ஜிய கேட்டுக்கிறாங்க. அப்ப இதே இடம் தான் நாங்க என்ன செய்யறோம், டெல்டா வைக்கு 650 போடுறோம். கேஜி ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 2.5 தர டெல்டா ஜிய கேட்டுக்கிறான். அப்ப இந்த பெருக்கிற 2.5 என்ன செய்யும், பிரிப்போம். அப்ப 650 கீழ் 2.5 சமன் டெல்டா ஜி. 650 2.5 பிரிக்கிறதுக்கு இதை நீங்க எங்க கொண்டு வந்தா மேல ஒரு சைஃபரை சேர்ப்பீங்க. 6500 25ஆல பிரிச்சால் 260 வரும். ஆகவே அரசாங்க செலவு எந்த அளவில் மாற்றம் அடைய வேண்டும்? 250 மில்லியனால் அதிகரிக்கப்பட வேண்டும். எதுவுமே கஷ்டம் இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சா, ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா, எப்படி நாங்க அந்த ஆன்சரை கொண்டு போகணும், எதை எப்படி நாங்க கன்வெர்ட் பண்ணணும்ன்ற மெத்தட் தெரிஞ்சா எல்லா கேள்வியுமே அழகா செய்யலாம். இது ஆனா பகுதியில வந்த கேள்விகள். ஆனா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல இந்த பணமும் ஆனா பகுதியில உள்ள ஒரு செலெக்ஷனா தான் வரும். ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்வதேச வர்த்தகம் மட்டுக்கு உள்ள கேள்வி உள்ளதான் நீங்க பார்ட் 2க்கு செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த கேள்வியில் உள்ள சர்வதேச வர்த்தகம் மட்டுக்கு உள்ளதுல உள்ள தெளிவு கேள்விகள் போடப்பட்டிருக்குது. அப்ப அதை விளக்கப்படுத்தும் போது உங்களுக்கு விளங்கும். ஆறாவது கேள்வியை பாருங்க. வெளிப்படையான பணவீக்கத்தையும் மைய பணவீக்கத்தையும் வேறுபடுத்துக.
வெளிப்படையான பணவீக்கம் இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. வெளி தெரியும் பணவீக்கம், முதன்மை பணவீக்கம், இது வெளிப்படையான பணவீக்கத்துக்கு வேறு பெயர். மைய பணவீக்கம் என்று சொல்றது அடிப்படை பணவீக்கம் அல்லது உள்ளடங்கிய பணவீக்கம், இது மைய பணவீக்கத்துக்கு வேறு பெயர். அப்ப நீங்க வேறு பெயர்களும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெளிப்படையான பணவீக்கம் என்னன்னு சொன்னா ஒரு நாட்டின் பொதுவிலை மட்டத்தில் உண்மையாக ஏற்படும் அதிகரிப்பு. உண்மையாவே விலை கூடுது அப்படின்னா வெளிப்படையான பணவீக்கம். ஒரு நாட்டோட பொதுவிலை மட்டத்துல உண்மையாக ஒரு அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் அது வெளிப்படையான பணவீக்கம். இது பொருட்கள் சேவைகளின் தற்காலிக விலை அதிர்ச்சிகளின் தாக்கங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். அப்ப வெளிப்படையான பணவீக்கம்னு சொல்றது வெளிப்படையான பணவீக்கம் சொல்றது பொதுவிலை மட்டத்தில் உண்மையாக ஏற்படுற ஒரு அதிகரிப்பு வெளிப்படையான பணவீக்கம். இது பொருட்கள்லையும் சேவைகள்லையும் தற்காலிகமான விலை அதிர்ச்சி மூலமாக உருவாக்கப்படுது. பொதுவா நாங்க பணவீக்கம்னு சொல்றது இந்த வெளிப்படையான பணவீக்கத்தை தான் சொல்லப்படுது. இது உள்ளுக்குத்தான் கொள்முனுகர் ஒரு விலை சுட்டன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி சுருக்கி, மொத்த தேசிய சுருக்கி, இந்த மாதிரி பணவீக்கம் இல்ல அளவிடுறதுக்கு நாங்க பயன்படுத்துறோம் தானே. இது இந்த மாதிரி பயன்படுத்துறது பொதுவாக நாங்க பணவீக்கம் பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுற அதிகரிப்புன்னு நார்மலா நாங்க சொல்றது இந்த வெளிப்படையான பணவீக்கத்தை தான். மைய பணவீக்கம் அல்லது அடிப்படை பணவீக்கம்னு சொல்றது ஒரு நாட்டின் வெளிப்படையான பணவீக்கத்தில் காணப்படுகின்ற நிரம்பல் அதிர்ச்சிகளின் போன்ற தற்காலிக விலை தளம்பல்களை நீக்கும் பொருட்டு. அதாவது இப்ப சில பொருளுக்கு பாத்தீங்கன்னா சடன் சடனா விலை கூடும், அப்போ வந்து தற்காலிக விலை தளம்பலை உருவாக்கும். இந்த மாதிரி வெளிப்படையான பணவீக்கத்துல காணப்படுற நிரம்பல் அதிர்ச்சிகளால உருவாகிற தற்காலிகமாக உருவாகக்கூடிய இந்த விலை தளம்பல்களை நீக்கும் பொருட்டு சில வகை பொருட்களோட விலைகளை நீக்கி. எப்படியான பொருட்கள்? உணவு, உடனுணவு, போக்குவரத்து, அரிசி, தேங்காய், அந்த மாதிரி சில பொருட்களை நீக்கிறது மூலமாக கணக்கிடப்படுற பணவீக்கம் தான் அடிப்படை பணவீக்கம் அல்லது மைய பணவீக்கம்னு சொல்லப்படுது. வெளிப்படையான பணவீக்கம் சொன்னா உண்மையாகவே பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுற ஒரு அதிகரிப்பு. அடிப்படை பணவீக்கம் அல்லது மைய பணவீக்கம்னு சொன்னா அடிப்படை பணவீக்கத்துல நிலவுகின்ற நிரம்பல் அதிர்ச்சியால உருவாகக்கூடிய தற்காலிக விலைத்தளம்பலை நீக்கிறதுக்காக சில வகை பொருட்களோட விலைகளை நீக்கி கணிப்பிடப்படுற பணவீக்கம் அடிப்படை பணவீக்கம்னு சொல்லப்படுது. இதுல உணவு, எரிபொருள் இதெல்லாம் நீக்கப்பட்டு கணிப்பிடப்படுது. அப்போ வெளிப்படை பணவீக்கம், மைய பணவீக்கம், இது ரெண்டுக்கு இடையிலான வேறுபாடு இதுதான். அடுத்த ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பணத்திற்கான கேள்விக்கும் வட்டி வீதத்திற்கும் இடையிலான தொடர்பினை வரிப்படத்தின் துணையுடன் விளக்குக. இதுல என்னத்த சொல்லிக்கிறாங்கண்டா பணத்திற்கான கேள்வி வட்டி வீதத்துக்கு இடையிலான தொடர்புன்னு சொல்லும் போது இது உத்தேச நோக்க பண கேள்வியை சுட்டி காட்டிக்கிறாங்க. உத்தேச நோக்க பண கேள்வியில தான் நாங்க என்ன செய்யறோம்? எதிர்க்கணிய தொடர்பு அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அப்ப பணத்திற்கான கேள்விக்கும் வட்டி வீதத்திற்கும் இடையிலான தொடர்பை எடுத்தெடுப்புல நீங்க எதிர்க்கணியம்னு சொல்லாம ஃபர்ஸ்ட்டுக்கு பணத்திற்கான கேள்விக்கும் வட்டி வீதத்திற்கும் இடையிலான தொடர்பினை உத்தேச நோக்க பண கேள்வி மூலம் விளக்க இயலும். எப்படி? பண ஆவணங்கள் அல்லது நிதி சொத்துக்கள்ல முதலீடுகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் வட்டி போன்ற வருமானங்களை உழைப்பதற்காக மக்கள் நிகழ்காலத்துல வச்சிக்க விரும்புற பணத்திட அளவு உத்தேச நோக்க பணக்கள். இதை நீங்க ஸ்டாப் பண்ணி ஆன்சர் எழுதியலும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஓகே. பணத்திற்கான கேள்விக்கும் வட்டி விதத்திற்கும் இடையிலான தொடர்பு ஆஹ் இது வந்து உத்தேச நோக்க பணக்கேள்வி என்று சொல்லப்படுது. பண ஆவணம் அல்லது நிதி சொத்துல முதலீடுகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்துல வட்டி வருமானத்தை உழைக்கிறதுக்காக மக்கள் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் வட்டியை உழைக்கிறதுக்காக நிகழ்காலத்துல மக்கள் வச்சிக்க விரும்புற பணத்தோட அளவு தான் இந்த பணத்திற்கான கேள்விக்கும் வட்டி விதத்திற்கும் இடையிலான தொடர்பாக சுட்டிக்காட்டப்படுது. இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணியமாகும். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? வரைபடத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி வரைபடத்தை வரைவீங்க. எப்படி வரைபடம் எப்படி வரும்? வரைபடம் வரைஞ்சு விளக்கப்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லம்னு நான் நினைக்கிறேன். உம் இந்த இடத்துல உத்தேச நோக்க பணக்கேள்வின்னு வரும். இந்த இடத்துல வட்டி வீதம் வரும். இது ஆர் வட்டி வீதம். இது கொஞ்சம் ஒழுங்கா வரும். இப்படி நேர்
அப்ப இங்க வட்டி வீதம் குறையும் போது பணத்திற்கான கேள்வி கூடும், வட்டி வீதம் கூடும் போது பணத்திற்கான கேள்வி குறையும். இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க கிராஃப வரைஞ்சீங்களாக இருந்தால் இத பாயிண்டா எடுத்து வரைஞ்சீங்களாக இருந்தால் இங்க வட்டி வீதம் கூடும் போது இந்த இடத்துல வைக்கும் போது பணத்திற்கான கேள்வி குறையுது, இங்க வட்டி வீதம் குறையும் போது பணத்திற்கான கேள்வி கூடுது. ஆக இவ்வாறு நீங்க வரைஞ்சிட்டு இதுல நீங்க என்ன போறீங்க, கியூ, இங்க Q1, ஸோ இங்க R1, இங்க Q2, இங்க R2. ஆகவே வட்டி வீதம் நிகழ்காலத்தில் உயர்வாக இருக்கும் போது எதிர்காலத்துல வட்டி வீதம் குறையும் எதிர்பார்த்து உத்தேச நோக்க பணக்கேள்வியை குறைப்பாங்க. அப்ப நிகழ்காலத்தில் வட்டி வீதம் கூடுதலாக இருக்கும் போது பணத்திற்கான கேள்வி குறையும், நிகழ்காலத்தில் வட்டி வீதம் குறைவாக இருக்கும் போது எதிர்காலத்துல கூடும் எதிர்பார்த்து பணத்திற்கான கேள்வியை கூட்டுவாங்க. அப்ப எதிர்கணிய தொடர்பு ஃபர்ஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க, அதுக்கு பிறகு பேஸ்ட் ஆன் கிராஃபை கீழே நீங்க விளக்கப்படுத்துவீங்க. 4 மார்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கிராஃப்க்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் போட்டாலும் உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி இயலும். 3வது கேள்வியை பாருங்க. இலங்கையின் கடந்த சில ஆண்டுகளாக உயர் பணவீக்கம் நிலவியது. இவ்வுயர் பணவீக்கத்தின் பாதகமான விளைவுகளை குறிப்பிட்டு விளக்குக. பணவீக்கத்தில பாதகமான விளைவுகள் நிறைய இருக்குது. பணத்தின் பெறுமதி குறைவடை அல்லது கொள்வனவு சக்தி வீழ்ச்சியடையும். இது முதலாவது பாதகம். இரண்டாவது, சேமிப்பாளர்கள் அதிக அளவில் பாதிப்படைவார்கள். அதாவது சேமிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன், இப்ப இன்னைக்கு நான் கொண்டு போய் சேமிக்கிறேன்னு சொன்னா இன்னொரு 2 3 மாசம் போற டைம்ல அது பணத்திட பெறுமதி குறைஞ்சிரும். அப்போ பணத்திட பெறுமதி அல்லது கொள்வனவு சக்தி குறைவடையும். சேமிப்பாளர்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. கடன் கொடுத்தோர் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு ஆளு கடன் கொடுக்குறேன், அவர் 3 மாசத்துக்கு பிறகு எனக்கு ரிட்டர்ன் தராருன்னு சொல்லும்போது என்ன நடக்கும், அவர் ரிட்டர்ன் தரும்போது அந்த டைம் பெறுமதி குறைஞ்சிக்கும். அப்ப கடன் கொடுத்தோர் பாதிக்கப்படுவாங்க. பணவீக்கத்தால மக்களோட அன்றாட நடவடிக்கை வாழ்க்கை முறை பாதிக்கப்படுது. முழு வறுமை அதிகரிக்கும், வறுமை நிலை கூடும். அபிவிருத்தி திட்டங்களுக்காக அரசிட நிதி செலவுகள் அதிகரிக்கிறது மூலமா பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படும். அடுத்து வர்த்தக ஒப்பந்தங்களை ஒரு நிலையான முறையில செய்ய முடியாத சந்தர்ப்பம் போகும். இப்ப நான் எப்படி நம்பி ஒரு வர்த்தகத்தை செய்யறது, பணவீக்கம் நிலவீட்டிக்கும் போது எக்ரிமெண்ட்டுக்கு விரும்புவாங்கல்ல, விரும்ப மாட்டான். அப்ப இதெல்லாம் பணவீக்கத்துல பாதகமான விளைவுகளா காணப்படுது. வருமான பங்கீடு நியாயமற்ற முறையில இடம்பெறும். இது பணவீக்கத்துல பாதகமான விளைவு. பணவீக்கத்தின் பாதக விளைவுன்னு சொல்லும் போது இதை நீங்க யோசிச்சு கூடி எழுதணும். பணவீக்கத்தால என்ன என்ன செயற்பாடுகள் நடக்கும் அப்படிங்கிறது. பணவீக்கத்தால நன்மையும் இருக்குது. இப்ப சம்டைம் சில பாஸ் பேப்பர்லயும் வந்திக்குது, பணவீக்கத்தால நன்மை அடைகிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி. பணவீக்கத்தால நன்மை அடைகிறவங்க கடன் பட்டோர். இப்ப நான் ஒரு ஆள் கிட்ட கடன் வாங்கிக்கிறேன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் கொடுக்கும் போது எனக்கு அந்த வேர்த் விளங்காது, அப்படித்தானே குறைஞ்சிக்கும். அதுல பணத்துல பெறுமதி குறைஞ்சிக்கும். அப்போ கடன் பட்டோரும் அதே மாதிரி அன்றாட வருமானம் பெறுபவர்கள், அப்படி இல்லாட்டி மாறும் வருமானம் பெறக்கூடிய வியாபாரி வர்த்தகர்களுக்கும் பணவீக்கத்தால நன்மை அடைவாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு சாமானை நான் வாங்கி வச்சு நாளை நாளைக்கு நின்று பிசினஸ் செய்யறேன்னு சொன்னா எனக்கு அது லாபம் தான், அப்படித்தானே. அப்ப பணவீக்கத்தால பாதக விளைவு மீக்குது, பணவீக்கத்தால நன்மை அடைகிறவங்களும் 2 பேர் இருக்கிறாங்க. பணவீக்கத்தால நன்மை அடைகிறவங்க மாறும் வருமானம் பெறுவோர், அதே மாதிரி கடன் பட்டோம். மாறும் வருமானம் பெறுவோர்னா வியாபாரிகள், அதே மாதிரி கடன் பட்டோர். இவங்க நன்மை அடை, வியாபாரி வர்த்தகர்கள் மாறும் வருமானம் பெறுவோர், கடன் பட்டோரும் நன்மை அடையும். அப்ப பணவீக்கத்துல பாதக விளைவு தான் இங்க கேட்டுக்கிறாங்க, அது உங்களுக்கு விளங்கிக்கும்.
பண பதிலீடுகளுக்கும் அந்நிய பதிலீடுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை குறிப்பிடுக. பண பதிலீடு இதுக்கு வேற பெயர்கள் இருக்குது. பிரதிப்பணம், பண பதிலீட்டுக்கு வேற பெயர் பிரதிப்பணம், பதிலீட்டு பணம். பதிலீட்டு பணம் இது பண பதிலீட்டுக்கு வேற பெயர். பண பதிலீடு என்று சொல்றது கொடுக்கல் வாங்கல்களின் போது பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள். பணத்திற்கு பதிலாக நாங்க எதெல்லாம் பயன்படுத்துறோமோ அது இவை இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். இவை தற்காலிக பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும். தற்காலிகமாக நாங்க பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்தலாம். ஆனால் பெருமான திரட்டாக தொழிற்படாது. பெருமான திரட்டு சொல்றது என்ன, எதிர்காலத்துக்காக வேணி நாங்க பணப்பதிலீட்டுல சேமிச்சு வைக்க முடியாது. அப்போ பணப்பதிலீடுன்னு சொல்றது பணத்திற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சாதனம். இது வந்து தற்காலிகமாக, இந்த வேர்ட் முக்கியம், தற்காலிகமாக பணப்பதிலீடாக தற்காலிகமாக பரிமாற்று ஊடக தொழிற்பாட்டை செய்யும். ஆனால் பெருமான திரட்டு தொழிற்பாட்டை செய்யாது. உதாரணம், பணப்பதிலீட்டுக்கு உதாரணம் கடன் அட்டை. அந்நிய பணத்துக்கு இன்னொரு பெயர் கிட்டிய பணம். இது வந்து இலகுவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சொத்துக்கள். இலகுவாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சொத்துக்கள் கிட்டிய பணம். இது வந்து பெருமான திரட்டாக தொழிற்படும், ஆனால் பரிமாற்று ஊடகமாக தொழிற்படாது. இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டெஃபினேஷன் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் என்னன்னு எழுதுவீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க. இது தற்காலிக பரிமாற்று ஊடகமாக தொழிற்படும், இது பரிமாற்று ஊடகமாக தொழிற்படாது. இது வந்து பெருமான திரட்டாக தொழிற்படாது, இது வந்து பெருமான திரட்டாக தொழிற்படும். இதுக்கு உதாரணம் சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, உண்டியல்கள், ஆவணங்கள் அந்நிய பணத்திற்கு உதாரணமா வரும். சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்பு, உண்டியல், ஆவணம். அப்போ அந்த டெஃபினிஷன், டிஃபரன்ஸ், எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நீங்க. அஞ்சாவது கேள்வி, உயர்வலு பணம் என்றால் என்ன? உயர்வலு பணத்தை தீர்மானிக்கும் காரணிகளை குறிப்பிடுக. உயர்வலு பணம் இதுக்கும் நிறைய பெயர் இருக்குது. உயர்வலு பணத்துக்கு நிறைய பெயர். நாணயத்தளம், பணத்தின் அடித்தளம், தள நாணயம், ஒதுக்கு பணம். இதெல்லாமே உயர்வலு பணத்துக்கு வேற வேற பெயர். உயர்வலு பணம்னு சொல்றது பொருளாதாரம் ஒன்றில் இடம்பெறும் பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமையும் பணவியல் சொத்துக்கள் உயர்வலு பணம்னு சொல்லப்படுது. பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய பணவியல் சொத்துக்கள் உயர்வலு பணம். இது மத்திய வங்கியிட ஒரு பொறுப்பு. எப்படி நாணயத்தளம்னு சொல்றது, அதாவது உயர்வலு பணம்னு சொல்றது மத்திய வங்கியாலையும் பொதுமக்களாலையும் வைத்திருக்கப்படுற மத்திய வங்கியிட பொறுப்பாக கருதப்படுது. அப்போ உயர்வலு பணம்னா என்ன? பண நிரம்பலுக்கு அடிப்படையாக அமைகிற பணவிய சொத்துக்கள். இது வந்து மத்திய வங்கியிட பொறுப்பாக கருதப்படுது. இது உள்ளடங்குற உயர்வலு பணத்தை நிர்ணயிக்கிற காரணிகள் பாருங்க. உயர்வலு பணத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் மத்திய வங்கியின் தேறிய வெளிநாட்டு சொத்து, மத்திய வங்கியின் தேறிய உள்நாட்டு சொத்து. அந்த மத்திய வங்கியிட தேறிய உள்நாட்டு சொத்துகளுக்கு ரெண்டு வரும். ஒன்று, மத்திய வங்கி அரசுக்கு கொடுத்த தேறிய கடன். இரண்டாவது, மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட தேறிய கடன். மத்திய வங்கியால் வணிக வங்கிகளுக்கு வழங்கப்பட்ட தேறிய கடன். இது மத்திய வங்கியோட தேறிய உள்நாட்டு சொத்துக்களுக்கு வரும். அடுத்தது மத்திய வங்கியின் தேறிய ஏனைய சொத்துக்கள். இது வந்து உயர்வலு பணத்தை தீர்மானிக்கும் காரணி. இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், கேள்விக்கு விட சொல்லிட்டேன். இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட்ஸ் சொல்றேன். நாணயத்தளத்துல அல்லது உயர்வலு பணத்து உள்ளடங்குகின்ற மூன்று முக்கியமான விடயங்கள். எது மூன்றையும் நாங்க உள்ளடக்குறோம்னு சொன்னா, பொதுமக்களால் வைத்திருக்கப்படும் பணம், அதாவது தாழ் உலோக நாணயம். இரண்டாவது, வணிக வங்கிகளால் வைத்திருக்கப்படுகின்ற பணம். மூணாவது, மத்திய வங்கியில் உள்ள வணிக வங்கியின் வைப்புகள். இது மூன்றும் உயர்வலு பணத்துல முக்கியமான விடயங்கள், உள்ளடங்குகின்ற விஷயங்கள். நான் இதுல சொன்னது வந்து நிர்ணயிக்கிற காரணி. அப்ப நிர்ணயிக்கிற காரணி வேற, உள்ளடங்குற விடயம் வேற. சில பேர் ரெண்டுக்கும் ஒரே விடயம் எழுதிருப்பீங்க, அப்படி வராது.
ஏழாவது கேள்வியை பாருங்க. கேள்வி தூண்டல் பணவீக்கத்தையும் செலவு தூண்டல் பணவீக்கத்தையும் வேறுபடுத்துக. கேள்வி தூண்டல் பணவீக்கம்னு சொல்றது கேள்வி அதிகரிப்பால மிகை கேள்வி ஏற்பட்டு பொதுவிலை மட்டம் கூடுமாக இருந்தால் அது கேள்வி தூண்டல் பணவீக்கம். செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொல்றது ஆஹ் நிரம்பல் குறைவடைகிறதால, செலவு அதிகரித்து நிரம்பல் குறைவடைகிறதால பொதுவிலை மட்டத்தில் அதிகரிப்பு ஏற்படுமாக இருந்தால் அது செலவு தூண்டல் பணவீக்கம். அப்ப கிளி பணவீக்கம் நாங்க கிராஃப்ல இது வேறுபடுத்துங்கன்னு தானே சொல்லிக்குது. அப்போ நாங்க கிராஃப்ல கிராஃபை வச்சு நாங்க வேறுபடுத்துவோம். பாருங்க, கிளி பணவீக்கத்துக்கு ஒரு பொருளாதாரத்தில் நிறைத்தொழில் மட்டத்தில் காணப்படும் போது, ஒரு பொருளாதாரம் நிறைத்தொழில் மட்டத்தில் காணப்படும் போது, அதாவது நிரம்பல் அதிகரிச்சுட்டு ஒரு கட்டத்துல அது என்ன செய்யுது, நிலையானதாக மாறுது. ஆகவே நிலைத்தொழில் மட்டத்தில் காணப்படும் போது YF நிறைத்தொழில் மட்டத்தில் காணப்படும் போது இந்த இடத்துல விலை காணப்படுது, சமநிலை விலை. இங்க கேள்வி அதிகரிப்புன்னு ஏற்படுது, AD1. இப்போ ஒரு பொருளாதாரம் நிறைத்தொழில் மட்டத்தில் காணப்படும் போது பொருட்கள் சேவைகளின் மொத்த கேள்வி அதிகரிக்கும் போது அங்கு மிகை கேள்வி ஏற்பட்டு பொதுவிலை மட்டம் அதிகரிக்குமாக இருந்தால் அது கேள்வி தூண்டல் பணவீக்கம்னு சொல்லப்படுது. இந்த கேள்வி இது கிராஃப், அதுக்குரிய விளக்கம் 2 மார்க்ஸ் தானே. கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கு 2 மார்க்ஸ், செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கு 2 மார்க்ஸ். ஸோ கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை நீங்க விளக்கப்படுத்தி அதுக்கு உரிய கிராஃபையும் கொடுத்து AD1 AD2 அதிகரிப்பதால பொதுவிலை மட்டம் T P1 அதிகரிக்கிறது. இப்படி எழுதுனா சரி. இப்ப இதுக்கு மேலதிகமா நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன். இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கத்திற்கான காரணம் ஒண்ணு, நாட்டின் பணநிரம்பல் அதிகரித்து மக்களோட கையில புழங்குகின்ற காசீடு அளவு அதிகரிக்கிறது தான் பணநிரம்பல். அப்ப இந்த பணநிரம்பல் அதிகரிக்கும் போது ஒட்டோவா என்ன செய்யும், மொத்த கேள்வியில ஒரு அதிகரிப்பு ஏற்படும். அடுத்து தனியார் நுகர்வு செலவு அதிகரிக்கும் போது அது என்ன செய்யும், கேள்வியை அதிகரிக்கும். தனியார் முதலீடு அதிகரித்த இதுவும் மொத்த கேள்வியில் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணி. அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க AD ஈக்குவேஷன், AD சமன் C+I+G+NX. இது அவலத்திலே, அதாவது நுகர்வு செலவு அதிகரித்தல், முதலீட்டு செலவு அதிகரித்தல், அரசு செலவு அதிகரித்தல், தேறி ஏற்றுமதி அதிகரித்தல், இது எல்லாமே மொத்த கேள்வியில அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணி அல்லது கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணி. இது இல்லாம எக்ஸ்ட்ரா வரக்கூடியது நாட்டோட பணநிரம்பல் கூடுறதும் வட்டி வீதம் வீழ்ச்சி அடையும் போதும் கேள்வி தூண்டல் பணவீக்கம் ஏற்படும். வட்டி வீதம் குறையும் போது கடன் எடுக்கிற அளவு கூடி பணநிரம்பல் கூடி கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப கேள்வி தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளா இது எல்லாத்தையும் சொல்லலாம். செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொல்றது, இந்த கேள்வி தூண்டல் பணவீக்கத்துல தான் 2 விஷயம் வருது, பணவீக்க இடைவெளி, பண சுருக்க இடைவெளி. மேல ஒரு கேள்வி இருந்தது, அது நாங்க செஞ்சோம். அது தேசிய கணக்கீடு பேரின பொருளாதார சமநிலை பாடத்துல தான் பிரீஃபா வருது. அதனால மேல தரப்பட்ட செக்ஷன் பேரின பொருளாதாரத்தோட சம்பந்தமான கேள்வி. இது பாருங்க, இதுக்கு முன்னுக்குள்ள கேள்வியில பணவீக்க இடைவெளி பணச்சுருக்க இடைவெளி இது பேரின பொருளாதார சமநிலையோட சம்மந்தப்படுத்தி தந்திக்கிறான். ஆனா கேள்வி தூண்டல் பணவீக்கத்துல தான் இந்த ரெண்டும் வருது, பணவீக்க இடைவெளியும் பண சுருக்க இடைவெளியும். செலவு தூண்டல் பணவீக்கம், இந்த செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கு வேற பெயர்களும் இருக்குது. நிரம்பல் பக்க பணவீக்கம், கூலி தூண்டல் பணவீக்கம், இந்த மாதிரி பெயர்களும் இருக்குது. அப்ப இந்த செலவு தூண்டல் பணவீக்கம் செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொல்றது ஒரு பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகளுக்கான உற்பத்தி செலவு அதிகரித்து மொத்த நிரம்பல் குறைவடைந்து நாட்டின் பொதுவிலை மட்டம் அதிகரித்த செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொல்லப்படுது. அதாவது கேள்வி மாறா நிலையில எக்ரிகேட் டிமாண்ட், கேள்வி மாறா நிலையில எக்ரிகேட் சப்ளை, மொத்த கேள்வி மாறா நிலையில மொத்த பொருட்கள் சேவைகளுக்கான உற்பத்தி செலவு அதிகரித்து மொத்த நிரம்பல் குறைவடைவதால பொதுவிலை மட்டத்தில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு செலவு தூண்டல் பணவீக்கம்னு சொல்லப்படுது. P யிலிருந்து P1 விலை அதிகரிப்புன்னு ஏற்படுது.
இது செலவு தூண்டல் பணவீக்கம். இதுக்குரிய காரணங்களையும் சொல்றேன் பாருங்க. செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கான காரணம் ஒண்ணு, மூலப்பொருளோட விலை அதிகரித்தல். மூலப்பொருளோட விலைன்னு சொல்லும் போது உள்ளீடுகளோட விலை, உள்ளீடு விலை அதிகரிக்கும் போது செலவு கூடி நிரம்பல் குறைவடையும். இறக்குமதி விலை அதிகரித்து உற்பத்தி செலவு அதிகரித்தல். இறக்குமதி விலை அதிகரிக்கும் போது நாணய மாற்று வீதம் தேய்வடையும் போது உற்பத்தி செலவு கூடி அஹ், நிரம்பல் குறைவடை. கூலி மட்டங்கள் அதிகரித்தல், அதாவது ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள மட்டம் அதிகரிக்கும் போது அது செலவு ஏற்படுது. அப்போ கூலி மட்ட அதிகரிப்பை விட ஊழியர்களால கிடைக்கின்ற அவுட்புட், உற்பத்தி திறன் அதிகரிப்பு வீதம் குறைவாக காணப்படுறதால உற்பத்தி செலவுல அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டு செலவு தூண்டல் பணவீக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ கூலி தூண்டல் கேள்வி தூண்டல் பணவீக்கத்துக்கான காரணம், செலவு தூண்டல் பணவீக்கத்துக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கை மத்திய வங்கியின் முதன்மை தொழிற்பாடுகளையும் ஏனைய தொழிற்பாடுகளையும் குறிப்பிடுக. மத்திய வங்கியிட ரெண்டு வகையான தொழிற்பாடு: முதன்மை தொழிற்பாடு, முகவராண்மை தொழிற்பாடு. முதன்மை தொழிற்பாட்டு உள்ளுக்க நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த, முதன்மை தொழிற்பாட்டுல நாணய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தல், செலாவணி கொள்கைகளை நடைமுறைப்படுத்தல், இலங்கையின் அலுவல்சார் வெளிநாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்தல், நாணயங்களை வெளியிடுதலும் விநியோகித்தலும், வங்கிகள், நிதி கம்பெனிகள் மற்றும் அரச பிணையங்களில் உள்ள முதல்நிலை வணிகர்கள் ஆகியோருக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல். இது முதன்மை தொழிற்பாட்டுகளுக்கு வருது. நிதி நிறுவனங்கள், முதல்நிலை வணிகர்கள், வணிக வங்கிகளுக்கு ஆஹ் தீர்ப்பனவு வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அரசாங்கத்திட பொருளாதார மதியுரையாளர், மதியுரையாளர்னா அட்வைஸ் பண்றது, மதியுரையாளர் வங்கியாளர் அல்லது மத்திய வங்கியிட முதன்மை தொழிற்பாடுகள் ஆயிடுச்சு. ஏனைய தொழிற்பாடுகள்ல முகவராண்மை தொழிற்பாடு, ஏனைய தொழிற்பாடுகள் எல்லாமே முகவராண்மை தொழிற்பாட்டுக்குள்ள வருது. இந்த முகவராண்மை தொழிற்பாட்டுல பொது படுகடன் முகாமைத்துவம், வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம், கிராமிய பேரண்ட நிதி, கிராமிய கொடுக்கடன் மற்றும் பேரண்ட நிதி திட்டங்கள்ல உச்ச முகவராண்மையாக தொழிற்படுறது. ஊழியர் சேபலாம நிதியத்தின் முகாமைத்துவமும் நிர்வாகமும், இது இவ்வளவுமே முகவராண்மை தொழிற்பான்மை. அப்போ மத்திய வங்கியில ரெண்டு வகையா தொழிற்பாடு டிவைட் ஆகுது. ஒண்ணு முதன்மை தொழிற்பாடு, அதாவது மைய தொழிற்பாடு, அடுத்தது முகவராண்மை தொழிற்பாடுன்னு ரெண்டு வகையாக டைவர்ட் ஆகுது. மூணாவது கேள்வியை பாருங்க. மத்திய வணிக வங்கியின் இரு முரண்பட்ட நோக்கங்களை விளக்குக. வணிக வங்கியிட இரண்டு முரண்பட்ட நோக்கம், இது உங்களுக்கு தெரியும். வணிக வங்கி திரவத்தன்மையை பேணுறதும் லாபத்தன்மையை பேணுறதும், இதுதான் வணிக வங்கியோட பிரதான நோக்கங்கள். இது ரெண்டுமே முரண்பட்ட நோக்கங்களா காணப்படுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப வணிக வங்கி திரவத்தன்மை என்று சொல்றது வாடிக்கையாளர்கள் கேட்டவுடன் மேலளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது திரவத்தன்மை. அப்ப திரவத்தன்மை பேண வேண்டுமா இருந்தா வணிக வங்கி அவங்களோட லாட்சியில எப்பயுமே கேஷ வச்சுட்டே இருக்கணும். பட் லாபத்தன்மை பேணணுமா இருந்தா அவங்க லாட்சியில கேஷ வச்சுட்டே தான் லாபம் வராது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? உம் அதாவது வருமானம் உழைக்கக்கூடிய நிதி கருவிகள்ல கொண்டு போய், லாபம் தரக்கூடிய நிதி கருவிகள்ல கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும்? முதலீடு செய்யணும். இன்வெஸ்ட் பண்ணினா தான் அவங்களுக்கு லாபம் வரும். அப்போ திரவத்தன்மையை பேணணுமாக இருந்தால் லாபத்தன்மையை பேண முடியாது, லாபத்தன்மையை பேணணுமாக இருந்தால் திரவத்தன்மையை பேண முடியாது. அப்ப இது இரண்டுமே முரண்பட்ட நோக்கம். அப்ப இதை நீங்க எப்படி விளக்குவீங்க? வணிக வங்கியிட நோக்கங்கள் திரவத்தன்மையை பேணல், லாபத்தன்மையை பேணல். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க திருவத்தன்மை நான் என்னென்ன விஷயத்தை விளக்கப்படுத்துவீங்க? வாடிக்கையாளர் கேட்கப்பட்டவுடன் அவர்களுக்கு முதல் நட்டமின்றியும் காலதாமதமின்றியும் பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வணிக வங்கிகளோட ஆற்றல் வணிக வங்கியோட திரவத்தன்மைன்னு சொல்லப்படுது. இது மூலமாகத்தான் வாடிக்கையாளர்களோட நம்பகத்தன்மை, வாடிக்கையாளர்களோட உறுதித்தன்மையை பேணுறதுக்கு உறுதியாய்க்குது. ஆனா வணிக வங்கி லாபம் உழைக்கிறது நோக்கமாக கொண்ட நிறுவனங்கள் ஆய்க்கிறதால அவர்கள் லாபம் மூலமாகத்தான் என்ன செய்யணும்? பங்குதாரர்களுக்கு வருமானம் பெற்றுக் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், ஊழியர்களோட நிர்வாக செலவு மேற்கொள்ளணும், எதிர்காலத்தில் அவங்கள விஸ்தரிச்சு கொள்றதுக்காக அல்லது எதிர்காலத்தில் அவங்கள விரிவுபடுத்தி கொள்றதுக்கான தேவைப்பாடு ஒன்று காணப்படும் போது அது எல்லாமே லாபம் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படுது. ஆகவே லாபத்தை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் திரவத்தன்மையை பேண முடியாது, திரவத்தன்மையை பேண வேண்டுமா இருந்தால் லாபத்தன்மையை பேண முடியாது. ஆகவே வணிக வங்கிகள் தம்மிடம் காணப்படுற சொத்தை என்ன செய்வாங்க? குறிப்பிட்ட சிலதை திரவத்தன்மையை பேணுவதற்காகவும் குறிப்பிட்ட சிலவற்றை லாபத்தன்மையை பேணுவதற்காகவும்
ஒரு பகுதியை லாபத்தன்மை பேன்றதுலையும் ஒரு பகுதியை திரவத்தன்மை பேன்றதுலையும் என்ன செய்றாங்க, முதலீடு செய்றாங்க. அப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நோக்கம் எழுதுவீங்க, அந்த நோக்கத்துக்கு கீழே உள்ள விளக்கத்தையும் எழுதுவீங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. இலங்கையில் நிதி முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவதில் வட்டி வீத செல்வழியின் வகைப்பாகத்தை குறிப்பிடுக. வட்டி வீத செல்வழியிட வகைப்பாகத்துல இரண்டு வகைப்பாகம் பிரதானமாக சொல்லப்படுது. துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம். இது ரெண்டும் தான். இது ரெண்டையும் அடிப்படையா வச்சு தான் வட்டி வீத செல்வழியிட வகைப்பாகம் உருவாக்கப்பட்டது. அப்போ வட்டி வீத செல்வழியிட வகைப்பாகத்தை குறிப்பிடுகின்றா துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம், இது ரெண்டும் தான். இது மூலமாக எப்படி உருவாக்கப்படுதுன்னா, வைப்பு வசதி வீதம் கீழ் எல்லையாகவும், அதே மாதிரி வைப்பு வசதி வீதம் கீழ் எல்லையாகவும், கடன் வழங்கல் வசதி வீதம் மேல் எல்லையாகவும் நிர்ணயிக்கப்படுது. அதாவது சந்தையில ஒரு பங்குதாரர் திரவத்தன்மை அதிக அளவுல காணப்படுமாக இருந்தால், அவ்வாறு காணப்படுற அவங்கள்ட்ட மிகையான நிலைமைகளை துணைநில் வைப்பு வசதியிட கீழே அவங்க என்ன செய்றாங்க, எடுத்துக்கொள்றாங்க. இது வந்து வட்டி வீதத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வரைமுறையா காணப்படுது. ஆனா இது இப்போதைக்கு இந்த துணைநில் வைப்பு வசதி, துணைநில் கடன் வழங்கல் இல்லாமக்கி கட்டிக்குது. இது வந்து நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இந்த இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். மேலெல்லை கீழெல்லை துணைநில் வைப்பு வசதி வீதம் கீழெல்லையாகவும், துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் மேலெல்லையாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இதுக்கான காரணம் வந்து திரவத்தன்மையை பண்றதுக்காக. மிகை திரவத்தன்மை காணப்படுற சந்தர்ப்பம், குறை திரவத்தன்மை காணப்படுற சந்தர்ப்பங்களை மேனேஜ் பண்றதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒரு நாளோட முடிவுல பணச்சந்தையில் வங்கிகள் மற்றும் முதல்நிலை வணிகர்கள் வசமாக மிகை திரவத்தன்மை காணப்படுமாக இருந்தால் அது துணைநில் வைப்பு மூலமாக துணைநில் வைப்பு மூலமாக அந்த மிகை திரவத்தன்மை மத்திய வங்கியால உறிஞ்சப்படும். அதே மாதிரி நாளொன்றோட முடிவுல முதல் நிலை வணிகர்கள் பணச்சந்தையில காணப்படுற வங்கிகள் திரவத்தன்மை பிரச்சனை எதிர்கொள்வாங்களாக இருந்தால் அதனை சீர் செய்வதற்காக துணைநில் கடன் வழங்கல் வசதி முறை மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யப்படுது, ஆஹ் உம் துணைநில் கடன் வழங்கல் மூலமாக திரவத்தன்மை என்ன செய்யப்படுது, மத்திய வங்கியால் உட்பாய்ச்சப்படுத்தப்பட்ட அந்த திரவத்தன்மையிட ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்படுது. அப்போ வந்து வட்டி வீதம் மேலெல்லையிட வகைப்பாகம் திரும்ப சொல்றேன். துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம், துணைநில் வைப்பு வசதி வீதம் கீழெல்லையாகவும் கடன் வழங்கல் வீதம் மேலெல்லையாகவும் கருதப்படுது. ஒரு நாளோட முடிவுல பணச்சந்தையில மிகை திரவத்தன்மை காணப்படுமாக இருந்தால் அது துணைநில் வைப்பு வசதி மூலமாக மத்திய வங்கியால் உறிஞ்சப்படுது. குறை திரவத்தன்மை காணப்படுமாக இருந்தால் துணைநில் கடன் வழங்கல் வசதி மூலமாக மத்திய வங்கியால பாய்ச்சப்பட்டு, அதாவது வெளியிடப்பட்டு அது வந்து அந்த திரவத்தன்மை ஸ்திரத்தன்மையை பேணக்கூடியதா காணப்படுது. இதுதான் நிதி முறைமையோட உறுதிப்பாட்டை பேணுறதுல வட்டி வீதத்தோட வகைப்பாகம். அஞ்சாவது கேள்வியை பாருங்க. ஒரு நாட்டின் வர்த்தக வங்கி முறைமையினுள் இயங்கும் வர்த்தக வங்கியொன்றின் எளிமைப்படுத்தப்பட்ட ஐந்தொகை பின்வருமாறு தரப்பட்டிருக்குது. இதுல வைப்பு, பங்குடைமையாளர் மூலதனம், ஒதுக்கு, பிணையம், கடன் தந்திக்கிறாங்க. சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் 10%. இப்ப பாருங்க, இங்க 12,000 1,20,000 வைப்புக்கு 16,000 ஒதுக்கிக்கிறாங்க. ஆனா சட்ட ரீதியா அவங்க உண்மையா ஒதுக்க வேண்டியது எவ்வளோ, 12,000 தான் சட்ட ரீதியா ஒதுக்கணும். 4,000 அவங்க மிகை ஒதுக்காக வச்சிக்கிறாங்க. ஆனகலிய பாருங்க, இவ்வங்கியில் வாடிக்கையாளர் ஒருவர் தனது நடைமுறை கணக்கிலிருந்து 3,000 மில்லியன் ரூபாவை மீளப் பெறுகிறார், வித்ட்ரோ பண்றாங்க. இக்காசு மீளப் பெறுதலின் காரணமாக இவ்வங்கியின் ஒதுக்குகள் எந்த அளவால மாற்றமடையும், ஒதுக்கு என்ன செய்யும், 3,000 ரூபாவால குறைவடையும்.
காசை நாங்க மேல எடுத்தா என்ன நடக்கும்? 3000 ரூபாவால மாற்றமடையும் அல்லது 3000 ரூபாவால குறைவடையும். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. தேவைப்படும் ஒதுக்கு வீதம் மாறாதிருக்கும் நிலையில் 3000 மில்லியன் பணம் வைப்பிலிருந்து மீளப்பெறப்பட்டதன் பின்னர் இவ்வங்கியானது வழங்கக்கூடிய புதிய கடன்களின் உச்ச அளவு யாது? அப்ப இங்க 16,000 ஒதுக்குல 16,000 மொத்த ஒதுக்குல அவங்க 3000 மீள பெற்றால் உண்மையான ஒதுக்கு 13,000 இப்ப காணப்படும். 13,000 உண்மையான ஒதுக்கு காணப்படும். ஆனா தேவையான ஒதுக்கு 12,000 இருந்து 3,000 கூறப்படும். ஏன்னா வைப்புல இருந்து தானே நாங்க ஒதுக்கு செய்யறோம். சோ 12,000 இருந்து 3,000 கூறப்பட்டால் 12,000 இல்ல, 1,20,000. 1,20,000 இருந்து 3,000 கூறப்பட்டால் ஆஹ் 117,000 வரும். 117,000. இந்த 117,000த்துக்கு சட்ட ரீதியான ஒதுக்கு வீதம் நாங்க 10% தான் பேணணும். ஆகவே 10% பேணுவமாக இருந்தால் 11,700 ரூபா சட்ட ரீதியான ஒதுக்கு. ஆனா எங்கள்கிட்ட காணப்படுற உண்மையான ஒதுக்கு 13,000. அதாவது 3,000 எடுத்ததுக்கு பிறகு சட்ட ரீதியாக வைக்க வேண்டிய ஒதுக்கு 11,700ன்னு சொன்னா 1,300 ரூபா இவ்வங்கியால வழங்கக்கூடிய புதிய கடன் உச்ச அளவா ஆயிக்கும். ஆஹ் அதாவது வித்ட்ரா பண்ணும்போது சில பேர் ஒதுக்குல மட்டும் கழிப்பீங்க. இல்ல, ஒதுக்குலையும் கழிக்கணும், வைப்புலையும் கழிக்கணும். ஏன்னா வைப்பத்தை நாங்க என்ன செய்யறோம்? ஒரு பகுதியை எடுத்து ஒதுக்கி வைக்கிறோம். 3,000 ரூபாவை மீள பெறப்பட்டால் அங்க ஒதுக்குல இந்த 3,000 குறையும். ஆகவே 16,000 இந்த 3,000 குறைச்சா 13,000 இப்ப எங்கள்கிட்ட ஒதுக்க ஆயிக்குது. பட் உண்மையா நாங்க ஒதுக்க வேண்டிய அளவு உம் 1,20,000 இருந்து நாங்க 3,000 எடுத்தா 117,000 வரப்போகுது. இந்த 117,000 இருந்து 10% பார்க்கும்போது 11,700. ஆகவே எக்ஸ்ட்ராவா எங்கள்கிட்ட காணப்படுற மிகை ஒதுக்கு 1,300 புதிய கடன்ட உச்ச அளவாக காணப்படும். எட்டாவது கேள்வியை பாருங்க. தூய பொதுப்பொருளையும் மேன்மை பண்டத்தையும் வேறுபடுத்துக. தூய பொதுப்பண்டம்னு சொல்றது, பொதுப்பண்டமும் தூய பொதுப்பண்டமும் ஒண்ணு. தூய பொதுப்பண்டம்னு சொல்றது நுகர்வில் போட்டித்தன்மை அற்றதும் விலக்குதல் விதிக்கு உட்படாததும் சமூகத்தால கூட்டாக நுகரப்படக்கூடியதுமான பண்டங்கள் தூய பொதுப்பண்டம். இதுக்கு உதாரணம் வெளிச்சம், சமூக பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, இதெல்லாம் தூய பொது பண்டத்துக்கு உதாரணம். மேன்மை பண்டம்னு சொல்றது உற்பத்தியின் போது அல்லது நுகர்வின் போது நேர்க்கணிய வெளிவாரி விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய பண்டங்கள் மேன்மை பண்டம்னு சொல்லப்படுது. இங்க தனியார் நலனை விட சமூக நன்மை கூடுதலாக காணப்படும். இதுக்கு உதாரணம் கல்வி, சுகாதாரம், நோய் தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்றது, இதெல்லாம் மேன்மை பண்டத்துக்கு உதாரணமா சொல்லப்படுது. இரண்டாவது கேள்வி, சந்தை தோல்வி என்றால் என்ன? சந்தை தோல்விக்கான காரணங்களை குறிப்பிடுக. சந்தை தோல்வி என்று சொல்றது சந்தை விலை பொறிமுறையானது சமூகத்தின் நன்மை கருதி அருமையான வளங்களை ஒதுக்கீடு செய்ய தவறுகின்ற சந்தர்ப்பம் சந்தை தோல்வின்னு சொல்லப்படுது. அதாவது வளங்கள் அருமைத்தன்மையா காணப்படுது. இந்த அருமையான வளங்களை சமூகத்துக்காக ஒதுக்காம சந்தை பொருளாதாரம், சந்தை என்ன செய்யுது? லாப நோக்கத்தின் அடிப்படையில் ஒதுக்கும் போது சந்தை தோல்வி ஏற்படுது. இந்த சந்தை தோல்வி ஏற்படுவதற்கான காரணங்கள் வெளிவாரி விளைவுகள் ஏற்படுதல், நிறைவில் போட்டி நிலைமை தோன்றுதல், சமூக சமூக நல பண்டங்கள் சேவைகளை தேவையான அளவு நிரம்பல் செய்ய அமைக்கிறது, பொது பண்டங்கள் சேவைகள் நிரம்பல் செய்யப்பட அமைக்கிறது. அடுத்தது பொது வளங்களோட உரிமை சரியாக நிலைநாட்டப்படாமை, சந்தைகள் நீதியான வருமான பங்கீட்டை உறுதிப்படுத்தாமை, இந்த மாதிரி நிறைய காரணங்களால சந்தை தோல்வி ஏற்படுது. அப்ப சந்தை தோல்வினா என்ன? சந்தை தோல்விக்கான காரணங்கள். சந்தை தோல்வி மூன்று வகையில பிரதானமா ஏற்படுது. அதையும் சில வேளையில காரணங்களா குறிப்பிடுறாங்க. எப்படின்னா வள ஒதுக்கீட்டில் செயற்திறனின்மை, வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை,
அல்லது வள ஒதுக்கீட்டில் நியாயத்துவமின்மை, பேரின பொருளாதார உறுதியின்மை. இது மூன்றும் இந்த மூன்று கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் சந்தை தோல்வி ஏற்படுது. மூன்று வகைப்படுத்தலை பேஸ் பண்ணி தான் சந்தை தோல்வி ஏற்படுது. ஆனா சந்தை தோல்விக்கான காரணங்களாக இவற்றையும் சொல்றாங்க. வெளிவாரி விளைவுகள் ஏற்படல், நிறைவில் போட்டி நிலைமை தோன்றுதல், நான் சொன்ன தனமே இல்லை, பொது பண்டங்கள் பொது வளங்கள் உரிமை சரியாக நிலைநாட்டப்படாமை, இதுவும் சந்தை தோல்விக்கான காரணங்களா சொல்லப்படுது. அப்ப சந்தை தோல்விக்கான காரணங்கள்னு சொல்லும் போது நாங்க இதை குறிப்பிடுறது நல்லது. இப்ப நான் மேல சொன்னேன், நிறைய சொன்னேன் தானே, அது காரணங்கள். சந்தை தோல்வி ஏற்படக்கூடிய வகைகளா, அல்லது சந்தை தோல்வி இரண்டு வகையாக ஏற்படுது, மூன்று வகையாக ஏற்படுதுன்னு சொல்லும் போது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை, வள ஒதுக்கீட்டில் நியாயத்துவமின்மை, பேரின பொருளாதார உறுதியின்மை. அடுத்து மூணாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் வெளிவாரிகளுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுன்னு சொல்றது சமூகத்துக்கு தீங்கிழைக்கக்கூடியவை தான் உற்பத்தியில எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுக்கு உதாரணமாக காடுகளை வெட்டுதல், உற்பத்திக்காக காடுகளை வெட்டுறதால மண் சரிவு ஏற்படுது, வறட்சி ஏற்படுறதால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. அடுத்தது தொழிற்சாலை கழிவுகள் ஆறு கடல்கள்ல கலக்கப்படுறதால அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுறது. இது உற்பத்தியில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. வேற உருளைக்கிழங்கு உற்பத்தியால நீர்நிலைகள்ல படிகிற சேற்று நீர் காரணமாக சூழல் மாசடைகிறது. எரிபொருள் தகனத்தோட தொடர்பான உற்பத்தி செயற்பாடுகளால சூழல் பாதிக்கப்படுறது. போக்குவரத்து சேவை, போக்குவரத்து நடவடிக்கைகளால வாகனங்கள்ல இருந்து வெளியேற்றப்படுற புகைகள், அதுல உருவாகிற இரைச்சலால சூழல் மாசடைகிறது. இந்த மாதிரியானதெல்லாம் உற்பத்தியோட தொடர்புடைய வெளிவாரி விளைவு. வெளிவாரின்னு சொல்றது மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படக்கூடிய எதிர்க்கணிய வெளிவாரின்னு சொல்லும் போது மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படக்கூடிய தீமை, நேர்க்கணிய வெளிவாரின்னு சொல்லும் போது மூன்றாம் தரப்பு, அதாவது சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாரி உற்பத்தியில நேர்க்கணிய வெளிவாறு என்று சொல்லும் போது புதிய தொழில்நுட்பம் காரணமாக ஆய்வுகள் உருவாக்கப்படுறது, இதால சமூகம் நன்மை அடைகிறாங்க. அடுத்தது அழகான பூந்தோட்டம் அமைக்கிறதால அது ஒரு உற்பத்தி செயற்பாடு, அதனால சூழல் அழகுபடுத்தப்படுது. அடுத்தது ஒரு நிறுவனம் பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர்கள் காரணமாக ஒரு நிறுவன ஒரு நிறுவனம் ஊழியருக்கு பயிற்றுவிப்பது காரணமாக அவங்க இன்னொரு நிறுவனத்துக்கு போகும்போது பயிற்றுப்பட்ட ஊழியரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுறது. அடுத்தது சுகாதார வைத்திய சேவைகள் வழங்குறதால வெளிவாரி நன்மைகள் உருவாகுது. இதெல்லாம் உற்பத்தியுடன் தொடர்புடைய நேர்க்கணிய வெளிவாரி விளைவு. நுகர்வின் எதிர்க்கணிய வெளிவாரின்னு சொல்லும் போது நாங்க ஒரு பொருளை நுகர்றதால எங்களை விட சமூகத்துக்கு அதிக அளவுல தீமை கிடைக்கிறது. உதாரணமாக மதுபானம் பாவிக்கிறது, சிகரெட் அருந்துறது, இதெல்லாம் நுகர்வுல அஹ் செல்லப்பிராணிகளை கொடுமை செய்யறது, இதெல்லாம் நுகர்வுல உள்ள எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள். எங்களது தேவைக்காக நாங்க வீடுகள்ல செல்லப்பிராணி வளர்க்கும் போது அதால் எழுப்பப்படுற ஒலி அயலவர்களை பாதிக்கிறது. ஆஹ் அடுத்தது எங்களது தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தும் வாகனங்கள் சுற்றாடலை மாசுபடுத்துறது, இதெல்லாம் நுகர்வின் போது எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. நுகர்வின் போது உருவாகிற நேர்க்கணிய வெளிவாரி விளைவுன்னு சொல்லும் போது எங்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதால், இப்போ ஒரு வருத்தம் வருது, அதுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்றது மூலமா சமூகத்தில் உள்ளவங்களுக்கு அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகாம பாதுகாக்கப்படுது. மக்கள் சுகாதார வைத்திய சேவைகளை அவங்களுக்கு தேவைப்பாட்டுக்கு நுகர்ந்து கொள்றது மூலமா ஒரு நோயற்ற சமூகம் உருவாகுது. இது நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாறுகள். மக்கள் கல்வியை பெற்றுக்கொள்வது மூலமா ஒரு அறிவுடைய சமூகம் ஒன்று உருவாகுது. இது நுகர்வில் நேர்க்கணிய வெளிவாரி விளைவு. அப்ப வெளிவாரி என்று சொல்றது மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படக்கூடியது. இதுல எதிர்க்கணியம் நேர்க்கணியம் சொல்லும் போது பாசிட்டிவா வருமா இருந்தா எதிர்க்கணியம், நெகட்டிவ் பாசிட்டிவா வருமா இருந்தா நேர்க்கணியம், நெகட்டிவா வருமா இருந்தா எதிர்க்கணியம். உற்பத்தி செயற்பாட்டின் போது உருவாகிறது உற்பத்தியுடன் தொடர்புடையது. நுகர்வு செயற்பாட்டால சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய தீமை எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு, சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய நன்மை நேர்க்கணிய வெளிவாரி விளைவுன்னு சொல்லப்படுது. நாலாவது கேள்வியை பாருங்க. ஒரு தாராள சந்தையானது
ஏன் வெளிவாரி விளைவுகளை கொண்ட பொருட்களை மிகையாக உற்பத்தி செய்கிறது? பொருத்தமான வரைபடத்தை பயன்படுத்தி உமது விடையை விளக்குக. தாராள சந்தை, சந்தை பொருளாதாரம் ஏன் வெளிவாரிகளை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க? வெளிவாரின்னு சொல்லும் போது அப்ப பாருங்க, இதுல வெளிவாரிகளை மிகையாக உற்பத்தி செய்யுது. அப்போ வந்து இதை நாங்க நார்மலா இது எந்த வெளிவாரின்னு சொல்லி நாங்க கிராஃப் ஒன்ன பேஸ் பண்ணி பார்த்தோமா இருந்தால் பாருங்க, உற்பத்தி செய்கிறது. அப்ப உற்பத்தின்னு சொல்லும் போது இது உற்பத்தியுடன் தொடர்பானது. மிகையாக உற்பத்தி செய்கிறது. மிகையாக உற்பத்தினா சமூகத்துக்கு தேவையான அளவை விட கூடுதலா உற்பத்தி செய்யறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது? இங்க வந்து இங்க இங்க வந்து தொகை, இங்க விலை, இங்க மார்ஜினல் பிரைவேட் பெனிஃபிட்டும் மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட்டும் சமனாக காணப்படுது. இங்க நாங்க மிகையாக உற்பத்தி செய்யறோம். பட் உண்மையா சமூகத்தை நாங்க கன்சிடர் பண்ணணுமாக இருந்தால் மார்ஜினல் சோஷியல் கோஸ்ட்டை கருத்தில் கொண்டு இந்த இடத்துல தான் நாங்க என்ன செய்யணும்? உற்பத்தி செய்யணும். Q1 விலை நாங்க P1ல டிசைட் பண்ணணும். ஆனா அங்க மிகை உற்பத்தி நடக்குது. அப்ப மிகை உற்பத்தி நடக்குதுன்னு சொன்னா நிரம்பல் என்ன செய்யுது? பிரைவேட்ல கூடவாக கன்சிடர் பண்றாங்க. மார்ஜினல் பிரைவேட் கோஸ்ட் Q2 இடத்துல P1 விலையில உற்பத்தி செய்யறாங்க. அப்போ இங்க நாங்க சோசியலை கன்சிடர் பண்ணுவோமாக இருந்தால் நாங்க Q1 இடத்துல தான் உற்பத்தி நடக்கணும். ஆனா இங்க சந்தை, தாராள சந்தை பொருளாதாரம் வெளிவாரிகளை கருத்திற்கொண்டு மிகையாக உற்பத்தி செய்யும் போது மார்ஜினல் பிரைவேட் காஸ்ட் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க? Q2 என்ற அளவுல உற்பத்தி நடவடிக்கை இடம்பெறுது. அப்ப நீங்க வரைபடத்தை வரைஞ்சி இது என்னன்னு சொல்லுவீங்க? உற்பத்தியின் போது எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளை உருவாக்குது. உற்பத்தியின் போது எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளை இது உருவாக்குது. 5வது கேள்வியை பாருங்க. அரச தோல்வி என்றால் என்ன? அரச தோல்விக்கான காரணங்களை குறிப்பிடுக. அரச தோல்வின்னு சொல்றது சந்தை பொருளாதாரத்துல ஏற்படுற தோல்வியை நீக்கிறதுக்காக அரசாங்கம் தலையீடு செய்கின்ற போதிலும் அந்த அரசு தலையீட்டால முன்னரை விட வள ஒதுக்கீடு செய்வதில் இன்னுமே சமமின்மையும் செயற்திறனின்மையும் ஏற்படுமாக இருந்தால் அது அரசு தோல்வின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சந்தை தோல்வியில காணப்படுது. சந்தை தோல்வியில உள்ள அந்த தோல்வியை நீக்கிறதுக்காக அரசாங்கம் தலையிட்டு அங்க மேலும் வள ஒதுக்கீடு செய்வதில் சமமின்மை செயற்திறனின்மை நிலை ஒன்று உருவாகமாக இருந்தால் அது அரசு தோல்வின்னு சொல்லப்படுது. இந்த அரசு தோல்விக்கான காரணம் அரசியல்வாதிகளோட சுயநலத்தன்மை, அடுத்தது ஊழல்களும் மோசடிகளும், தீர்மானம் எடுக்கிறதுல காலதாமதங்கள் ஏற்படுதல், அரசியல் கொள்கைகள் ஒழுங்கான சிந்தனை போக்கோடு செயற்படாத நிலை, அடுத்தது அதிகார பரவலாக்கத்தின் அடிப்படையில முடிவுகள் எடுக்கப்படுறது, இதெல்லாமே அரசு தோல்விக்கான காரணங்களா இருக்குது. அரச கட்டுப்பாடுகள் அதிக அளவுல விதிக்கப்படுறது, இதெல்லாம் அரசு தோல்விக்கான காரணம். 9வது கேள்வியை பாருங்க. சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தின் பிரதான வகிப்பாகத்தை குறிப்பிடுக. ஏற்கனவே நாங்க சந்தை பொருளாதாரம் ஏற்படுற காரணத்திட வகைப்படுத்தல நாங்க படிச்சோம். இந்த ஆஹ் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனின்மை, வள ஒதுக்கீட்டில் செயற்திறனின்மை, அந்த மாதிரி. அப்ப சந்தை பொருளாதாரத்துல அரசாங்கத்திட வகிப்பாகம் என்னன்னு சொன்னா வளங்களை வினைத்திறனாக பங்கீடு செய்தல், பேரின பொருளாதார உறுதியை ஏற்படுத்தல், அடுத்தது வருமானத்தையும் சொத்தையும் நியாயமான முறையில பங்கீடு செய்தல், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படுத்தல், இதெல்லாம் வந்து சந்தை பொருளாதாரத்திட அரசாங்கத்திட பிரதான வகிப்பாகமா இருக்குது.
அதோட உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பொருளாதார வளர்ச்சி நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுக்காக வேண்டிய இது எல்லாமே சந்தை பொருளாதாரத்துல அரசாங்கத்திட வகிப்பாகமாக காணப்படுது. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க. பொருளாதார வகைப்படுத்தலின்படி இலங்கை அரசின் வரி வருமானத்தின் பிரதான பகுதிகளை அண்மைக்கால போக்கினை எடுத்துரைக்கிறார். இது ஒரு வரி வருமானத்தின் அண்மைக்கால போக்குன்னு சொல்லும் போது சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டோட சம்பந்தமான ஒரு தரவை நாங்க கொடுக்கணும். அதாவது எக்யூரேட் இல்லாட்டியும் ஒரு ரவுண்ட் ஃபிகர்ல சரி, முழு அமௌண்ட்ல பெர்சன்டேஜ்ல சரி, நாங்க கொடுத்து தான் அதை என்ன செய்யணும், விளக்கப்படுத்தணும். வரி வருமானம் இப்ப எவ்வளோவா காணப்படுது அப்படிங்கிறது பாருங்க. அதுக்கு நான் சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த அரசியலோட கட்டமைப்பு இதை நான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் நினைக்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறதால. அரசியல அரசிட வரி வருமானத்தோட பங்களிப்பு தான் கிடைக்கிறாங்க. அப்ப வரி வருமானம் எத்தனை வீதம் காணப்படுது? 91.9% காணப்படுது 2024. 2023 89 அப்படி கிட்ட இருந்தது. 2022 88.5 இருக்குது. அப்ப 2022, 23, 24, நீங்க 24 இல்லாட்டி 23 தான் எழுத வேண்டி வரும். நான் 24 டேட்டாவை காட்டுறேன். 23ஓட தான் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான தரவு தான். அப்போ இந்த வரி வருமானம் 91.9% சொல்லும் போது கடந்த ஆண்டோட ஒப்பிடும் போது வரி வருமானத்துல ஒரு வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டிக்குது. அது இல்லாம வரி வருமானத்துல பாருங்க, ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சு காட்டிக்கிறாங்க. பெறுமதி சேர் வரி 32.5%, வருமான வரி 25.5%, கலால் வரி 14.8%, துறைமுகம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி தீர்வை 4.2%, இறக்குமதி தீர்வை 2.8%. இதுல நீங்க பெறுமதி சேர் வரி, வருமான வரி, கலால் வரி, இறக்குமதி வரி, இவை இந்த மாதிரியான வரிகளை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓகே. இதுல பாருங்க, இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, 2023 ஒப்பிடும் போது 2024 12.6% வருமான வரி சேகரிப்பு அதிகரிச்சுக்குது. அப்ப இலங்கையின் அண்மை கால போக்கு 2023 2024 12.6% வரி வருமான அதிகரிப்புல ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி 2024 பெறுமதி சேர் அரசரை சேகரிப்பின் அதிகரிப்பிற்கு பெரும்பாலான பெறுமதி சேர் வரி விலக்குகளை நீக்குதல், பெறுமதி சேர் வரிப்பதிவு எல்லையை ஆண்டிற்கு 80 மில்லியனில் இருந்து 60 மில்லியனுக்கு குறைத்தல் மற்றும் நிலையான பெறுமதி சேர் வீதத்தை 18% மேல்நோக்கி திருத்துதலுடன் இணைந்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளின் மீட்பு என்பன கணிசமான பங்களிப்பு செலுத்தியுள்ளன. அப்போ வரி வருமானத்துக்கு பங்களிக்கின்ற விஷயங்கள் இந்த பெறுமதி சேர் வரி விலக்குகள் எல்லாம் ஆக்கிக்கிறாங்க. அதே மாதிரி இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கிக்கிறாங்க. பொருளாதார நடவடிக்கைகளோட மீட்பு நடவடிக்கைகளை செஞ்சுக்கிறாங்க. பெறுமதி சேர் வரி பதிவு எல்லையை 80 மில்லியன்ல இருந்து 60 மில்லியனுக்கு குறைச்சிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ரீசனை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். அதே மாதிரி 2024 கலால் திணைக்களத்திலிருந்து அரசரை 77.4% கொண்ட அதிகரிப்பை பதிவு செஞ்சுக்குது. கலால் வருமானம் 27.4. இப்படி நீங்க இந்த சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட்டோட தரவான இந்த தரவுகள் கொஞ்சம் இப்போ சென்ட்ரல் பேங்க்ல நீங்க மொத்தமா பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி சார்ட், அதே மாதிரி சில இந்த டயக்ராம், இந்த அட்டவணை, அதே மாதிரி அந்த டயக்ராம்ஸை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, அரச வருமானத்துல உம் இதுல பாருங்க, அரசிட வரி வருமானம், அரச வரி வருமானம் 2023 24 36.2% ஆயிக்குது. மொத்த அரசிறை 32.2% ஆயிக்குது. அப்போ நாங்க என்ன செய்வோம், 2023 ஒப்பிடும் போது பாருங்க, 3000 சொச்சமா உள்ளது 4000 சொச்சமா மாற்றம் அடைஞ்சிக்குது. வரி அரசிறை 2700 சொச்சமா உள்ளது பில்லியன் 3700 சொச்சமா அடைஞ்சிக்குது. அப்போ இதுல என்ன நடந்துக்குது, ஒரு அதிகரிப்பு ஒண்ணு ஏற்பட்டிக்குது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், ஒப்பீட்டு ரீதியில் எங்களுக்கு வரின்னு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஹெட்டிங்கா போட்டிக்கிறாங்க. நாணய மாற்று வீத பெறுமதி எவ்வாறு நடக்குது, வரி வருமானம், வரி எல்லா வருமானத்துல எவ்வாறான மாற்றங்கள் நடக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்கப்படுத்திடலாம்.
பொருளாதார வகைப்படுத்தல் இலங்கை அரசின் வரி வருமானத்தில பிரதான வகதிகள், அதுல வந்து நாங்க பிரதான வகதின்னு சொல்லும் போது நாங்க இதுல பாக்குறோம். இந்த சார்ட்ல உள்ள மாதிரி பெறுமதி சேர் வரி, வருமான வரி, கலால் வரி, இறக்குமதி தீர்வு வரி, இதெல்லாம் எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது. அதிர போக்குகள் எவ்வாறு காணப்படுது? 2023 ஒப்பிடும்போது 2024 12.6% இந்த வருமான வரியில் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி 2023 மொத்த வரி வருமானம் 89 அப்போ ரவுண்ட் ஃபிகர்ல நாங்க கொடுத்த மாதிரி இந்த 89% இருந்தது. இதுல 91.9ன்னு சொல்லும் போது 92%, கிட்டத்தட்ட 3% அதிகரிப்புன்னு ஏற்பட்டிக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நாங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல கொடுக்கலாம். அப்ப எல்லாத்தையுமே ஓவராலா நாங்க பாடமாக்கணும் முடியல. மேஜர் கேட்டகரி இப்போ வரியில வரி வருமானம், வரி எல்லா வருமானம், நாணய மாற்று வீதத்திற பெறுமதி எவ்வாறு காணப்படுது, நடைமுறை விலையில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெர்சன்டேஜ் எவ்வளவு காணப்படுது போன வருஷத்தோட இந்த வருஷம், அப்படி நாங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் கேள்விகளோட சம்மந்தப்படுது. இலங்கையிட வேலை வாய்ப்பு, ஆண் பெண் அந்த அந்த மாதிரி ஊழியப்படையிட பங்களிப்புகள், அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து வைங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. கணக்கு வாக்கெடுப்பு மற்றும் கணக்கு வாக்கெடுப்புன்னு சொல்றது சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக, உதாரணமா இயற்கை அழிவாகைக்கலாம் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வரையிலும், இந்த மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்துல உம் அந்த நிதி வருவதற்கு ஆரம்பமாவதற்கு முன்னரே அந்த வருடத்திற்குரிய ஒதுக்கீடு சட்டத்தை பாராளுமன்றம் அங்கீகரிக்க முடியாத நிலை தோன்றும். உதாரணமா எதிர்பாராத நிகழ்வுகளால தானே இந்த பிரச்சனை வருது. அப்ப எதிர்பாராத நிகழ்வுகள் வர சந்தர்ப்பத்துல அதுக்குரிய ஒதுக்கீடு ஒண்ணு இல்ல, இல்லாட்டி அதுக்குரிய ஒதுக்கீடு ஒண்ணு நாங்க உரிய சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கொள்ள இயலாமைக்கிற சந்தர்ப்பத்துல அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளும் வரை காட்டியும் எதிர்வரும் நிதியாண்டிற்கு அந்தந்த அமைச்சுக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய செலவுகளை அரசின் ஒன்றிணைந்த நிதியத்திலிருந்து ஒதுக்குவதற்காக தற்காலிகமாக முன்வைக்கப்படுற செலவு அறிக்கை தான் கணக்கு வாக்கெடுப்புன்னு சொல்லப்படுது. எதிர்பாராத நிகழ்வுகள் இடம்பெற சந்தர்ப்பத்துல அதற்குரிய நிதியை வந்து சடனா நாங்க என்ன செய்யலாது, அப்ரூவல் பண்ணி பார்லிமெண்ட்ல இருந்து எடுக்க இயலாது. அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல எதிர்வரும் நிதியாண்டிற்காக நிதியத்திலிருந்து ஒதுக்கி வச்சிக்கிறதோ ஒதுக்குவதற்காக உள்ள ஒரு தற்காலிகமாக முன்வைக்கப்படுற அறிக்கை தான் கணக்கு வாக்கெடுப்பு. இடைக்கால வரவு செலவு திட்டம் என்பது இந்த கணக்கு வாக்கெடுப்பு வந்து குறிப்பிட்ட ஒரு செலவுக்காக முன்மொழியப்படுறதால இதுல மிகையாகவோ குறையாகவோ எந்த விதமான முன்வைப்பும் இடம்பெறாது. ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயம், எதிர்பாராத சம்பவம் நடந்துட்டு அப்ப அதுக்கு நாங்க எல்லாமே பட்ஜெட் பண்ணி தான் என்ன செய்றோம், முன்மொழிவு செய்றோம். அப்போ வந்து இதனால மிகையோ குறையோ ஏற்படாது. இடைக்கால பாதீடு, இடைக்கால வரவு செலவு திட்டம் அல்லது இடைக்கால பாதீடுன்னு சொல்றது ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது முன்வைக்கிற வரவு செலவு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில காணப்படும் போதே அதற்கு பிறகு ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும் ஒரு அரசாங்கம் தமக்கு தேவையான சீராக்கங்களை உள்ளடக்கி மீண்டும் முன்வைக்கிற வரவு செலவு திட்டம் தான் இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம். ஒரு கவர்மெண்ட் நீக்கிற ஒரு பட்ஜெட் போடுறாங்க, அவங்க போய்த்தாங்க, அப்போ இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது அதுக்கு தேவையான அந்த சீராக்கங்களை உள்ளடக்கி முன்வைக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டம் இடைக்கால வரவு செலவு திட்டம்னு சொல்லப்படுது. அப்போ கணக்கு வாக்கெடுப்புன்னு சொல்றது எதிர்பாராத நிகழ்வுகளுக்காக சடனா ஒரு நிதியை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல அரசிட ஒன்றிணைந்த நிதியத்திலிருந்து ஒதுக்குவதற்கு தற்காலிகமாக முன்வைக்கப்படுற ஒரு அறிக்கை தான் கணக்கு வாக்கெடுப்பு. இடைக்கால வரவு செலவு திட்டம்னா ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது வரவு செலவு திட்டம் பூர்த்தி செஞ்சு பட்டிக்கும் அடுத்த அரசாங்கம் வரும்போது அதுல ஏதாவது சீராக்கங்கள் செய்யறதுக்காக அல்லது ஏதாவது ஆட்சி மாற்றங்கள் மூலமா தமக்கு தேவையான விஷயங்களை உள்ளடக்கி மீண்டும் முன்வைக்கிற வரவு செலவு திட்டம் இடைக்கால வரவு செலவு திட்டம்னு சொல்லப்படுது. அடுத்து 4வது கேள்வியை பாருங்க. குறித்த ஒரு வருடத்தில் அரச வரவு செலவு திட்டத்தின் அறிக்கைகள் சில தரப்பட்டுள்ளது. இதுல வந்து
அரச வருமானம் கொடைகள் நீக்கி 95,000, நடைமுறை செலவு பொதுப்படுகடன் வட்டி மூலதன செலவு வெளிநாட்டு நன்கொடை நடைமுறை மாற்றல் தந்திக்கிறாங்க. இதுல பின்வருவனவற்றை கணிப்பிட சொல்லிக்கிறாங்க. முதலாவது அரசாங்க சேமிப்பு. அரசாங்க சேமிப்புன்னு சொல்றது நடைமுறை கணக்கிட மிகைத்தான் அரசு சேமிப்பா இருக்குது. ஆகவே அரச வருமானத்திலிருந்து நடைமுறை செலவை கழிக்க வாரது அரசாங்க சேமிப்பு. ஆகவே அரச வருமானம் 95,000 இருந்து கொடைகள் நீக்கின அரச வருமானம் 95,000 இருந்து 67,000 கழிச்சால் 28 மில்லியன் அரசு சேமிப்பு. மொத்த நிலுவைன்னு சொல்றது மொத்த வருமானத்திலிருந்து, அதாவது கொடைகளை உள்ளடக்கிய மொத்த வருமானத்திலிருந்து அரசு செலவை கழிக்கிறது, மொத்த அரசு செலவை கழிக்கிறது. ஸோ உங்க கொடைகள் நீக்கின அரச வருமானம் 95, நாங்க கொடைகளையும் உள்ளடக்கணும், 10,000 உள்ளடக்குனா 95 105ல இருந்து மொத்த செலவுன்னு சொல்லும் போது நடைமுறை செலவும் மூலதனம் செலவும் உள்ளடங்கும் 67 57. ஆகவே 67யும் 57யும் கூட்டினா 6 5 11, 1,24,000. அப்போ வந்து 95 105, 105ல இருந்து 1,24,000 கழிச்சா -19,000. அதாவது மொத்த நிலுவை எப்படி இருக்குது? மொத்த நிலுவை செலவு தான் கூட வகிக்குது. -19,000 மில்லியன் மொத்த நிலுவையா காணப்படுது. அடுத்து முதன்மை கணக்கு மீதி. முதன்மை கணக்கு மீதிக்கு மொத்த நிலுவையில இருந்து வட்டி கொடுப்பனவை கழிக்கணும். மொத்த நிலுவை -19,000, அதுல இருந்து பொதுப்படுகடன் வட்டி -7,000 கழிச்சால் -26,000. அரசாங்க கொள்வனவு. அரசாங்க கொள்வனவுல அரச கொள்வனவுல நடைமுறை செலவு 3 கேட்டகரியா உள்ளடக்குது. நடைமுறை செலவு, இந்த நடைமுறை செலவு 3 கேட்டகரியா உள்ளடக்குது. ஒன்று அரச கொள்வனவு, அடுத்தது வட்டி கொடுப்பனவு, அடுத்தது நடைமுறை மாற்றல். நடைமுறை மாற்றல். அப்ப நடைமுறை செலவு 67,000 தந்திக்கிறாங்க. 67,000ல இருந்து அரச கொள்வனவு நாங்க கண்டுபிடிக்கணும். ஆகவே வட்டி கொடுப்பனவை நடைமுறை மாற்றலையும் கூட்டி கழிச்சால் வட்டி கொடுப்பனவு 7,000, நடைமுறை மாற்றல் 40,000. அப்ப 67,000ல இருந்து 47,000 கழிச்சா 20,000 அரச கொள்வனவு. 10வது கேள்வியை பாருங்க. இலங்கை மற்றும் இந்திய ஆகிய இரு நாடுகளும் தேயிலை மற்றும் ஆடைகள் ஆகிய இரு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. தரப்பட்ட அளவு உள்ளீட்டை பயன்படுத்தி இரு நாடுகளும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் கருதுகோள் ரீதியான அளவுகள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. நாடு இலங்கை, இந்தியா இலங்கை தந்திக்கிறாங்க. தேயிலை, ஆடை. மேற்படி அட்டவணை தகவலை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இவ்விரு நாடுகளில் எந்நாடு எப்பொருள் தொடர்பில் ஒப்பீட்டு நன்மையை கொண்டுள்ளது? ஒப்பீட்டு நன்மையில இதுல தந்திக்கிறது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் அளவு, உள்ளீட்டை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களின் அளவு. ஸோ வெளியீட்டிட ஒப்பீட்டு நன்மைக்கான சமன்பாடு விட்டு கொடுக்கப்படும் தொகையின் கீழ் அதிகரிக்கப்படும் தொகை. இதுல வெளியீட்டை உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடுன்னு தந்தா அமைய செலவு மாறி வரும். உள்ளீடுன்னு தந்தா அதிகரிக்கப்படும் தொகையின் கீழ் விட்டு கொடுக்கப்படும் தொகைன்னு வரும். இங்க வெளியீடு தந்திக்கிறதால விட்டு கொடுக்கப்படும் தொகையின் கீழ் அதிகரிக்கப்படும் தொகை. ஆகவே இந்தியா 150 ஆடைகளை விட்டு கொடுத்து 50 தேயிலை உற்பத்தி செய்யறாங்க. ஆகவே 3. அதே மாதிரி ஆடையை பொறுத்த வரைக்கும் 50 விட்டு கொடுத்து 150 உற்பத்தி செய்யறாங்க. அப்ப 50ன் கீழ் 150.
ஒன்னின் கீழ் மூணுண்டா 0.33. அதே மாதிரி இங்க இலங்கை 50 ஆடைகளை விட்டு கொடுத்து 10 தேயிலை உற்பத்தி செய்யறாங்க. ஆகவே 5. இங்க விட்டு கொடுக்கப்படும் தொகை 10 கீழ் அதிகரிக்கப்படும் தொகை 50. ஆகவே 0.2. இப்போ ஒப்பீட்டு நன்மையில குறைந்த அமைய செலவு நாடுகளோட ஒப்பிடுவீங்க. இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிடும் போது இந்தியா தேயிலையில குறைந்த அமைய செலவை எடுத்துக்கிறாங்க, இலங்கை ஆடையில குறைந்த அமைய செலவை எடுத்துக்கிறாங்க. ஆகவே இந்தியா தேயிலையிலும் இலங்கை ஆடையிலும் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்கிறாங்க. வியாபாரத்திற்கு பின்னர் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பரிமாற்ற விகிதம் கேட்டுக்கிறாங்க. இந்தியா தேயிலை, இலங்கை ஆடை. வியாபாரத்தின் பின்னர் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான பரிமாற்ற விகிதம்னு சொன்னா இந்தியா தேயிலையில தான் சிறப்பு தேர்ச்சி அடைகிறாங்க. ஆகவே இந்தியா 1 கிலோகிராம் தேயிலைக்கு ஆடையிட ரேஞ்ச் 1 கிலோகிராம் தேயிலையிட ரேஞ்ச் எது? 3ஐ விட கூடுதலாகவும் 5ஐ விட குறைவாகவும் ஆடைகள் காணப்பட வேண்டும். இந்தியா 1 கிலோகிராம் தேயிலைக்கு ஆடைகள் 3ஐ விட கூடுதலாகவும் 5ஐ விட குறைவாகவும் இருக்க வேண்டும். இதுதான் பரிமாற்ற விகிதம். அதே மாதிரி இலங்கை ஆடை ஒன்றிற்கு, இதை நாங்க கிலோகிராம்ல சொல்ற மாதிரி இது அழகு தானே. அப்போ இலங்கை ஆடை ஒன்றிற்கு தேயிலையில் 0.2ஐ விட கூடுதலாகவும் 0.3ஐ விட குறைவாகவும் பரிமாற்ற விகிதம் காணப்படணும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஒப்பீட்டு நன்மையை பார்ப்பீங்க, பார்த்துட்டு பரிமாற்ற விகிதத்தை டிசைட் பண்ணுவீங்க. மூணாவது கேள்வியை பாருங்க. தாராள வர்த்தகத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்க பயன்படுத்தப்படும் தீர்வை தடைகள் மற்றும் தீர்வை அல்லா தடைகளை குறிப்பிடுக. தீர்வை தடைன்னு சொல்லும் போது ஏற்றுமதிக்கு வரி விதித்தல், இறக்குமதிக்கு வரி விதித்தல். தீர்வை அல்லா தடைகள்னு சொல்லும் போது பங்கீட்டு முறை, அடுத்தது குவித்தல், அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்தல், வெளிநாட்டு செலாவணி கட்டுப்பாடுகளை விதித்தல், உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு மானியம் வழங்குதல். இதெல்லாம் தீர்வை அல்லா தடைகள்னு சொல்லப்படுது. இதுல கொஞ்சம் நோட்ஸையும் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். அதாவது தீர்வை தடையில இறக்குமதி தீர்வை விதித்தல், ஏற்றுமதி தீர்வை விதித்தல். இறக்குமதி இறக்குமதி தீர்வை விதிக்கிறதால என்ன பொருளாதார விளைவுகள்னத்தையும் நான் கொஞ்சம் சொல்றேன். இந்த இறக்குமதி தீர்வை விதிக்கிறதால உள்நாட்டு நிரம்பல் கூடுது. ஏன்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க. உள்நாட்டு நிரம்பல் கூடுது, இறக்குமதி நிரம்பல் குறைவடையுது. உள்நாட்டு கேள்வி குறைவடையுது. ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டு பொருளை தான் வாங்க விரும்புவாங்க. ஸோ இறக்குமதி நிரம்பல் குறையிறதால உள்நாட்டுல கேள்வி குறைவடையுது. இதால பொருளோட விலை கூடுது, அரசுக்கு வரி வருமானமும் கிடைக்குது. இது இறக்குமதி தீர்வு விதிக்கிறதால வர விஷயங்கள். அடுத்தது தீர்வை அல்லா தடைன்னு சொல்லும் போது தீர்வை அல்லா தடையில பங்கீட்டு முறைகள், ஆஹ் அடுத்தது குவித்தலை தடை செய்யறது, செலாவணி கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, தொழில்நுட்ப கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. அடுத்தது உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு தேவையான மானியங்கள் வழங்குறது. இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. இது தீர்வை அல்லா தடை. இதுல குவித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். குவித்தல்னு சொல்றது குறித்த ஒரு நிறுவனம் ஒரே சமமான பொருள்களை சந்தையில விற்பனை செய்யப்படும் விலையை விட குறைவான விலையில அல்லது அந்த பொருளோட உற்பத்தி செலவை விட குறைஞ்ச விலையில வெளிநாட்டு சந்தையில விற்பனை செய்யறது தான் குவித்தல். இது ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போட்டியாளர்களை சந்தையை விட்டு வெளியேற்றி தனியுரிமை தன்மையை நிலைநாட்டிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குவித்தல் செய்யறாங்க. அப்போ குவித்தலை தடை செய்யும் போது அது தீர்வை அல்லா தடையாக மாறுது. அப்படி ஒரு மொனோபொலி தனியுரிமை தன்மையை உருவாக்க விடக்கூடாது அப்படிங்கிறதால குவித்தலை தடை செய்யறது தீர்வை அல்லா தடை. அடுத்த கேள்வி பாருங்க. போட்டி நன்மை என்றால் என்ன? போட்டி நன்மையை உருவாக்கும் மூலாதாரங்களை குறிப்பிடுக. போட்டி நன்மை என்று சொல்றது ஒரு வியாபார நிறுவனம் அதன் போட்டியாளர்களுடன்
போட்டி நன்மைன்னு சொல்றது ஒரு வியாபார நிறுவனம் அதன் போட்டியாளர்களோட ஒப்பிடும் போது அவர்களுக்கு மேலால அவர்களுக்கு ஒரு நன்மை காணப்படுமாக இருந்தால் அது போட்டி நன்மை. இதை அவங்க வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த மற்றும் உயர் பெறுமதி மூலமாக அடைஞ்சு கொள்ளலாம். வாடிக்கையாளருக்கு நல்ல பொருளை கொடுக்கறது மூலமா இல்லாட்டி வாடிக்கையாளர்கள்ட்ட இந்த நல்ல நன்மதிப்பை எடுத்துக்கொள்றது மூலமா இந்த போட்டி நன்மையை அடைஞ்சு கொள்ளலாம். அதாவது போட்டி நன்மை அப்போ அடுத்த போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் போட்டி நன்மை. தொழிலில் இருக்கும் ஏனைய போட்டியாளர்கள் உழைக்கும் ஒரு சராசரி லாபத்தை விட கூடிய லாபத்தை அவங்களால தொடர்ந்து உழைக்க முடியுமாக இருக்குமாக இருந்தால் அவங்க போட்டி நன்மையை அடைஞ்சு கொள்ள முடியும். ஒரு போட்டியில எங்களால சஸ்டெயினா ஈக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? போட்டியாளர்களை தாங்கக்கூடியதை விட கூடுதலான லாபம் உழைக்கணும். இந்த போட்டி நன்மையை உருவாக்கக்கூடிய மூலாதாரங்கள் போட்டி நன்மையை உருவாக்குற மூலாதாரம் ரெண்டு கேட்டகரியா பிரியுது. ஒண்ணு செலவு நன்மையின் மூலாதாரம், அடுத்தது பொருள் வேறாக்கத்தின் மூலாதாரம். போட்டி நன்மை உருவாக்கும் மூலாதாரம் ரெண்டு கேட்டகரியா பிரியுது. ஒண்ணு செலவு நன்மையின் மூலாதாரம், அடுத்தது பொருள் வேறாக்கத்தின் மூலாதாரம். செலவு நன்மையிட மூலாதாரம்னு சொல்றது அதாவது உற்பத்தி செயல்முறையில அவங்க சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. அடுத்தது உற்பத்தி உள்ளீடுகளுக்கு ஆக குறைந்த விலைகளை பெறும் பொருட்டு பேரம் பேசும் சக்தி காணப்படுறது அவங்களுக்கு. ம், நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை கொடுத்துட்டு இருக்கிறவங்க உள்ளீடுக்கு என்ன செய்வாங்க? டிமாண்ட் பண்ணி எடுப்பாங்க, விலையை குறைச்சித்தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சக்தியை கொண்டிருக்கிறது. உயர்ந்த உற்பத்தி திறன் மட்டங்கள் காணப்படுறது. இதெல்லாம் செலவு நன்மை மூலமாக உருவாகக்கூடிய போட்டி நன்மையை உருவாக்குற மூலாதாரம். பொருள் வேறாக்கத்தால் உருவாக்குற மூலாதாரம் வர்த்தக குறியீடுகள். வர்த்தக குறியீடுகள்னா இப்ப என்னோட லோகோக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போ எல்ஜி ஏசி அதுக்குரிய பிராண்டை உருவாக்கி வச்சிருப்பாங்களா இருந்தா அது பொருள் வேறாக்கம் மூலம் போட்டி நன்மையை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ வர்த்தக குறியீடு அதி உயர் தரமுடைய பொருட்களை வழங்குறது, உற்பத்தி மற்றும் புலமை சொத்துக்கள், தொடர்ச்சியான ஊக்குவிப்பு, விளம்பரங்கள் வழங்குறது, அனுசரணைனா ஸ்பான்சர் பண்றது, அனுசரணை வழங்குறது, இந்த மாதிரி பொருள் வேறாக்கம் மூலமாக நன்மை உருவாக்கலாம். அப்போ போட்டி நன்மை உருவாக்குற மூலாதாரம் பிரதானமா ரெண்டு பிரிவா பிரியுது. ஒண்ணு செலவு நன்மை மூலாதாரம். செலவு நன்மைனா செலவை குறைக்க ட்ரை பண்றது. அடுத்தது பொருள் வேறாக்கத்தின் மூலாதாரம்னா பெஸ்டான அவுட்புட்டை கொடுக்கறது. இதுக்கு புத்தாக்கங்கள், வர்த்தக குறியீடுகள், தொடர்ச்சியான ஊக்குவிப்புகள், அனுசரணை மூலமாக வழங்குறது, இதெல்லாம் வரும். அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்க. வர்த்தக நிலுவைக்கும் வர்த்தக மாற்று வீதத்திற்கும் இடையிலான வேறுபாடு யாது? வர்த்தக நிலுவைன்னு சொல்றது குறிப்பிட்ட ஆண்டுக்கான பொருள் ஏற்றுமதி வருமானத்திற்கும் பொருள் இறக்குமதி செலவிற்கும் இடையிலான வித்தியாசம் வர்த்தக நிலுவைன்னு சொல்லப்படுது. அதாவது பொருள் ஏற்றுமதியிலிருந்து எக்ஸ் மைனஸ் எம், இதுதான் வர்த்தக நிலுவை. வர்த்தக மாற்று வீதம்னு சொல்றது ஏற்றுமதி செய்யப்படுற பண்ட அலகொன்றிற்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய இறக்குமதி பண்ட அலகுகளின் தொகை. அதாவது ஒரு அலகு பண்டத்தை ஏற்றுமதி செய்வது மூலமாக எவ்வளவு அலகு பண்டத்தை இறக்குமதி செய்து கொள்ளலும் அப்படிங்கிறது வர்த்தக மாற்று வீதம். இந்த வர்த்தக மாற்று வீதத்திற்கான சமன்பாடு இறக்குமதி விலை சுட்டனின் மேல் ஏற்றுமதி விலை சுட்டன் தர 100. கீழே தான் இறக்குமதி விலை சுட்டன் வரும். இறக்குமதி விலை சுட்டனின் மேல் ஏற்றுமதி விலை சுட்டன் தர 100. இதுல 4 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்கண்டா வர்த்தக நிலுவையோட டெபினிஷனுக்கு ஒரு மார்க்ஸ், எக்ஸ் மைனஸ் எம் அதாவது இறக்குமதி பொருள் ஏற்றுமதி மைனஸ் பொருள் இறக்குமதிக்கு ஒரு மார்க்ஸ், வர்த்தக மாற்று வீதத்துக்கு ஒரு மார்க்ஸ், அதோட ஃபார்முலாக்கு ஒரு மார்க்ஸ். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் கேள்வியில எது எது நீங்க தொடர்பு படுத்தி எழுதணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இங்க பாருங்க, போட்டி நன்மை என்றால் என்ன? அதுக்கு 2 மார்க்ஸ், போட்டி நன்மை உருவாக்கும் மூலாதாரத்துக்கு 2 மார்க்ஸ். இப்ப நீங்க 4 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லி இப்ப இதுக்கு கூட எழுதி இதை எழுதாம விட்டா உங்களுக்கு 4 மார்க்ஸ் இதுக்கும் போடுவாங்களாண்டா கேட்டா இல்ல. அப்ப மார்க்ஸ் எப்படி எழுதணும், எதை எதை நீங்க மேஜர் பாயிண்ட்ஸா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு விளங்கிக்கும். சென்மதி நிலுவையின் நிதியியல் கணக்கில் உள்ளடக்கப்படும் விடயங்கள். இதுல நிதியியல் கணக்கில் உள்ளடக்கப்படுற விடயங்கள் நேரடி முதலீடு, பட்டியல்படுத்தப்பட்ட முதலீடு, ஏனைய முதலீடுகள், ஒதுக்க சொத்துக்கள், இது எல்லாமே சென்மதி நிலுவை நிதியியல் கணக்கில் உள்ளடக்கப்படுற விஷயங்கள். அப்போ ஓவராலா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பாடத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம்
சர்வதேச வர்த்தகம் வரைக்குமான கேள்வியில எல்லாமே உள்ளடக்கின கேள்விகள், அதாவது பொதுவான விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ட் டூ வீடியோஸ் நான் அந்த பேஜ்ல போடுவேன். தேவையான எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமா, அதாவது என்னோட ரெக்கார்டிங் பார்த்து இதுல உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்க அதை என்கிட்ட கேட்டா நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஏன்டா தொடர்ந்து ரெக்கார்டிங் செய்யறதால சம்டைம் இந்த வேர்ட்ஸ் கிளாரிட்டி இல்லாம போய் சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்க திரும்ப என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லி தருவேன். இது தவிர்ந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா டவுட் நிறைய கேட்குறீங்க. பட் என்ன வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட 6 யூனிட் 7 யூனிட் விலங்கு இல்லை அப்படி மாதிரி கேட்டிருந்தீங்க. தேசிய கணக்கீடு எல்லாமே கொஞ்சம் ஃபார்முலா சம்பந்தமானது. ஃபார்முலாஸ் உங்களுக்கு தரோ ப்ராக்டிஸ் செய்யணும், எழுதி படிங்க. படிக்கிற ஐடியாஸ் தேவையா இருந்தா கேளுங்க என்கிட்ட. அடுத்த ரெக்கார்டிங்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.